வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறியர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழி நடத்தட்டும். வணக்க குண ஐயா, வணக்கம் அருண் பிரகாஷ் ஐயா. வணக்கம் கிருஷ்ணன் ஐயா. வணக்கம் குண ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களாங்க ஐயா? நலமா இருக்கோங்க ஐயா. ஐயா, நம்ம டெக்கார்டு சித்திர பாடல்கள் இன்னைக்கு எத்தனை பாடல்கள் பாக்குறோங்க ஐயா? ஐயா இந்த வாய்ப்பு போட்டுருங்க. சரிங்க, நான் போட்டுருங்க. 2 அடிகளா இருக்குங்க ஐயா. அதனால இந்த 10 பாடல் வருதுங்க ஐயா. 10 அடிகள். 10னா 20 அடிகள் வருங்க ஐயா. நம்ம பாத்துடலாங்க ஐயா. 2 அடி இருக்குங்க. பாத்துருவோங்க ஐயா. இனிமே நம்ம கொஞ்சம் சரியான நேரத்துல ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி டைம் வச்சு முடிக்கிற மாதிரி பாத்துருவாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நேரம் கருதி நம்ம 2 மணி நேரத்துல இது பண்ற மாதிரி பாத்துக்கலாம். பாடல்களை பார்த்துட்டு நம்ம வேற என்ன கருத்து யார சொல்றாங்கனாலும் அதுக்கு நேரம் கொடுத்து அப்படியே முடிக்கிறதுக்கு பார்ப்போம் ஐயா. சரிங்க, அது மாதிரியே பார்த்து. எல்லாருக்குமே வேலை பழுவது மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம். ஆமாங்க, நீண்ட நேரம் இது பண்ணும்போது கவனிக்கிறதுக்கும் இதா இருக்கும். ஆமாங்க. சரிங்க ஐயா, அது மாதிரி பண்ணிடலாம். வணக்கம் குணா ஐயா, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? குணா ஐயா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா அருண் பிரகாஷ் ஐயா பாடல் பாடுறாங்களா? காப்பு பாடல் ஐயா, காப்பு பாடல் பாடலாங்க. பாப்பா கிட்ட சொல்றாங்க ஐயா. கேளுங்க ஐயா. காப்பான கருணான போகநாட கருவின அகட்டி சட்டேனாட மூப்பான கொங்கலும் பம்மச்சித்தர் முக்கியமாய் மற்றமுனி நந்தி தேவர் கோபால கோடகர் பரஞ்சில கூறிமேல் இருக்கான சண்டிகேசர் வாப்பான ஆரியான கமலமணி கப்தாங்க மாமா. நன்றிங்க மாமா. நன்றி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அவங்க இன்னொரு காப்பு பாடலையும் பழகிறதுனால 2 அப்படி கலந்து சொல்லிடுறாங்க. சரிங்க, பரவாயில்லைங்க ஐயா. நான் அந்த காப்பு பாடு பிடிச்சிறேங்க ஐயா. சித்திரைகள் காப்பு. சரிங்க. முக்தி கொண்ட மோட்சமது மௌனதீட்சை முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு அன்பே உருவாக்கும் அகப்பேயர் பாதங்காப்பு பரமகைலாய குருபோகர் பாதங்காப்பு கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு சூழிமுனை சுற்றம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடார் பாதங்காப்பு வருவாழ்நாள் சிறந்திர வால்மீகர் பாதங்காப்பு மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு முன்கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதங்காப்பு பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு தன்னுடல் சிறக்க செடிதந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு காலம் அறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு வெட்ட வழியை உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புன்னாக்கீசர் பாதங்காப்பு கல்ஞான ஜோதியை நலமாய் உரைத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு அறியாம இருள் நீக்கிய அமலன் அழகு பாதங்காப்பு பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு காலம் கடந்து வாழ கலைகூறிய காகம் சண்டர் பாதங்காப்பு கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு வாழ்க சித்தர்கள் பாதங்காப்பு இறையர்களும் குருவர்களும் சித்தர்கள் பேரர்களும் எப்போதும் நம்மை வழி நடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க.
ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேட்குதுங்க ஐயா. குணம் ஐயா. வாழ்வளமுடன். கேட்குதுங்க. அப்படியே ஏதோ கிளிச்சு போலங்க ஐயா. அதான் சரியா கேட்கல. வெளியில போயிட்டு வந்தேங்க ஐயா. ஐயா அருண் பிரகாஷ் ஐயா, வணக்கம் ஐயா. இன்னும் எல்லாருக்கும் கூடியிருக்க வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆதி அம்மா எப்பவும் போல காப்பு பாடல்கள் அருமையா வாசிச்சாங்க. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிருங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா, சொல்லிடுறேங்க ஐயா. நன்றி. ஐயா இது நல்ல யோசனை தாங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு நேரத்தை வந்து குறைச்சி வைக்கிறதும் வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க ஐயா. ஏன்னா எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கூட முழுமையா கலந்துக்க முடியுமா என்னன்னு கூட தெரியாதுங்க ஐயா. இதுவும் 6 to 8ன்றதும் ஒரு நல்ல யோசனை தாங்க ஐயா. எப்படியும் ஒரு மணி நேரத்துக்குள்ள பாடல்கள் பார்த்துட்டா கூட இன்னொரு 1 மணி நேரம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கும் இது வாய்ப்பா இருக்குங்க ஐயா. ஐயா நம்ம குழுவை பத்தி பார்த்துலாங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பார்த்துலாங்க. இல்லைங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல் சித்தர் அனுபவம் அப்படின்ற இந்த குழு 2021 ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த குழு வந்து கூடுறது வழக்கமா இருந்தது. எல்லாருக்கிட்டையும் அனுபவ பகிர்வும், அதுக்கப்புறம் சித்தர் தேடல்ல அவங்க கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் இருக்கிற சந்தேகங்கள், அப்புறம் என்னென்ன அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், அதை பத்தி பெற்றது கற்றது எல்லாத்தையுமே வந்து பேசுறதுக்கான ஒரு குழு வாய்ப்பா இருந்துகிட்டு இருந்தது. குழு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், கிருஷ்ணானந்த ஐயா சிங்கப்பூர்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரே நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி இளைய தலைமுறையும் நமக்கு அடுத்து வரப்போற சந்ததியினரும் சித்தர்கள் பாடல்களும் சரி, சித்தர் வாழ்வியல் முறையும் சரி, சித்த மருத்துவ குறிப்புகளும் சரி, அதை பத்தி ஆய்வு பண்ணணும், அதை பத்தி நிறைய எடுத்து தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்றத ஒரு முழு நோக்கமா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த குழு. மூட்டைசாமி ஐயானுடைய ஆசையோட இன்னும் சித்தர் பெருமக்கள் எல்லாருடைய ஆசையும் இருக்கிறதுனால தான் இந்த குழு இவ்வளோ தூரம் பயணப்பட்டிருக்கு, கடந்து வந்திருக்கு. நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாரையுமே இந்த குழு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நிறைய பேர் நிறைய நாள் தொடர்ச்சியாக வந்திருக்காங்க. ஒரு சில பேர் ஒரு சில வாரம் மட்டும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. எல்லோருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த குழு இயங்குனதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டது, அது ரொம்ப ஒரு ஊந்துதலாகவும் நம்ம நல்ல பாதையை நோக்கி போயிட்டு இருக்கன்ற ஒரு நம்பிக்கை தர விஷயமாகவும், சித்தர்கள் நமக்கு உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையாக நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து அது நடக்க போகுதுன்னு காட்டினதா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். யாருக்கு எந்த கேள்விகளோ எந்த சந்தேகங்களோ இருந்தால் யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இந்த குழுனுடைய ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கலாம். இந்த குழு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சித்தர்கள் பற்றியும் சித்தர் வாழ்வியல் பற்றியும் நிறைய குழுக்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய குழுக்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களும் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லிக்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக நடத்துறதுன்றது ரொம்ப சித்தர்கள் ஆசி இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு வரம் தான். அது சாத்தியம் ரொம்ப கம்மி தான். எல்லோருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கறது இந்த குழுனுடைய சிறப்பு அம்சமாக இருந்தது. 2022 ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு குழு கூட ஆரம்பிச்சு சித்தர்கள் பாடல்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். அருண் பிரகாஷ் ஐயா ஒரு சித்தர்கள் பாடலாக எடுத்து அதை ஃபுல்லாக படித்து அதுக்கு என்னென்ன மேற்கோள் காட்ட முடியும், பொருள் எப்படி கூற முடியும், அது என்னென்ன வகையில் நம்ம வந்து இன்னும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அருண் பிரகாஷ் ஐயாவுக்கும் பிரபாகர் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்க ஆசைப்படுறோம். இன்னமும் அது பாடல்கள் பார்க்கறது வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த வாரங்களினுடைய ஏதாவது ரீப்ளே கேட்கணுன்னா கூட நிறைய விஷயம் வந்து ரீப்ளே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. 2022 நிறைய வாரங்கள் வந்து நடந்த நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த குழுவை பற்றி இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா இந்த குழுவில் என்னென்ன எதை பற்றி அதிகமாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். எல்லா பாடல்களும் வந்து வாசி சார்ந்தே பார்க்கப்படுது. ஆனால் எல்லா பார்வையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், ஞான மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை யோக மார்க்கமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்களுடைய பார்வை. இல்லை வாழ்வியலில் நம்ம செய்கிற விஷயங்கள் தான் நம்ம கர்ம வினையாக இருக்கட்டும், கர்மங்கள் மட்டுமே நம்ம கவனிச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி தான் இந்த குழுவினுடைய ஒவ்வொரு நபர்களும் எடுத்துக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா இந்த ரீப்ளே கேட்குறவங்களுக்காவது அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துன்றது இந்த குழுவினுடைய ஒரு சின்ன நம்பிக்கை. கிருஷ்ணானந்த ஐயாக்கும் அருண் பிரகாஷ் ஐயாக்கும் பிரபாகர் ஐயாக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நன்றி சொல்ல வேண்டியவங்க. எக்கச்சக்கமாக வந்து கலந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். ஏன்னா நேரத்தை ஒதுக்கி கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ பொருள் அவங்கவுங்க சேர்த்து வைக்கிறவங்கள கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அறிவை வந்து சேர்த்து வச்சுட்டு அதை கொடுக்காம போகிறவங்க தான் ஒரு மிகப்பெரிய தவறு இழைக்கிறாங்க
பொருளை சேர்த்து வச்சுட்டு கொடுக்காம போறவங்க கூட அந்த பொருள் இங்கே தான் இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா அறிவு வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்களோட அப்படின்றத வந்து ஒரு தப்பா நிறைய பெரியவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். அந்த அறிவை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் தெரிஞ்சதை வந்து சொல்லிட்டு போறதுக்கும் அது வந்து மற்ற இளைஞர்களும் இல்லை குழந்தைகளும் அதெல்லாம் கேட்கும்போது அவங்களும் அதை பின்பற்றி வருவாங்க. அப்படி பின்பற்றி வந்தது தான் இன்னைக்கு வரையும் நம்ம வாழ்வியல்ல நிறைய சித்தர்கள் விட்டுட்டு போனது நம்ம வந்து பார்க்க முடியும். உணவா இருக்கட்டும், இல்லை மருத்துவமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க சித்தர் ஐயா. நிறைய பொக்கிஷத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம அந்த பொக்கிஷத்தை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தினாலே நம்ம நம்ம ரொம்ப ஒரு நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழுவில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றிகளும் வணக்கங்களும் சொல்லிக்கிட்டு, யாருக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு பாடலுக்கு இடையில எந்த ஒரு புரிதல் இருந்தாலுமே தாராளமாக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நேரம் கருதி பாடல்களை ஆரம்பிச்சிடலாம். இடைக்காடர் ஐயானுடைய பாடல்கள் இப்போ சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா ஆரம்பிக்கலாங்களா ஐயா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா தொடங்கிடலாங்க ஐயா பாடல்கள் பார்த்துட்டு. இன்னொரு காப்பு பாடலை பார்த்துட்டு கூட ஆரம்பிக்கலாம். பாடல் வாசிச்சிருங்க. நன்றி நன்றிங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. எப்பவும் போல ஒவ்வொரு வார நிகழ்வுலையும் நீங்க துவக்கத்துல அந்த நம்ம தளத்தை பற்றியும் நன்றி உணர்வோடு அதை பகிர்ந்துக்குவீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. இப்போ இந்த வாரத்துக்கான பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு காப்பு பாடல் பார்த்துடலாங்க. ஆதியடி நடுவாகி முடிவாகி அருளொலியாய் பரவலியாய் எங்குமாகி நீதி எனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி நித்யானந்த சுகாதீதமாகி வீதி எனும் மேருமுடி மீதுமாகி வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி சோதி எனும் அம்பலத்தில் நடனம் செய்யும் சுத்த பரம்பொருள் பாதம் காப்புதாமே. ஆதி என்ற மகரிஷிகள் பாதங்காப்பு அனாதி என்ற சோதி ரூப வடிவே காப்பு நீதி என்ற பராபரியால் பாதங்காப்பு நிஷ்களமாய் நாதாந்த வெளியே காப்பு கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர் பாதங்காப்பு சோதி என்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. ஐயா நன்றிங்க ஐயா. பாடல் பார்க்கலாங்க ஐயா. ஐயா நீங்க வாசிக்கிறீங்களாங்க ஐயா? கிருஷ்ணானந்த ஐயா. சரிங்க ஐயா. எப்படிங்க ஒவ்வொரு பாடலாக வாசிக்கலாமா? 2 அடியாக வாசிக்கலாமா? 4 அடியாக வாசிக்கலாமா ஐயா? எப்படின்னாலே சரிதாங்க ஐயா. உங்களுடைய இது பார்வையில் எப்படி பார்க்கலாம்னு சொல்லுங்க ஐயா. சரிங்க, நான் பார்க்குறேங்க ஐயா. வாசித்து பார்க்குறேன், எப்படி வருது அதை வாசித்து பாருங்க. தொடர்பு சரிங்க, நல்லா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். பலரோடு கிளத்தல் அந்த தலைப்பில் அதிலே கடைசி தரவோட பாடல்களை பார்க்குறோம். கடந்த வாரங்கள் பார்த்ததெல்லாம் ரீப்ளேல இருக்குது. கடந்த வாரங்கள் பார்த்த பாடல்கள் ரீப்ளே கேட்குறவங்க கேட்டுட்டு, இதுதான் நம்ம சொல்கிற கருத்துக்கள் தான் நிறைவான கருத்துக்கள்னு கிடையாது, விளக்கம் சொல்ல முடியாது. சித்தர்களோட பாடல்களை நீங்கள் தேடி பயணிக்க பயணிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுப்பார்கள். சித்தர்களோட நம்பிக்கையோட நம்ம பின்தொடர ஆரம்பித்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அளப்பரிய அனுபவங்களை கொடுப்பாங்க சித்தர்கள். ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாலே நம்ப முடியாது. நம்ம அறிவுக்கு, நமக்கு எட்டிய அறிவுக்கு நிச்சயம் அவர்களை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சித்தர் பாடல்களை நம்ம ஏன் ஆய்வு செய்யணும்னாலும் சித்தர்களை பற்றி சாதாரணமாக அவங்களும் பக்தி மார்க்கம் தான் இருந்தது. நம்ம வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சித்தர்கள் தேடி போன காலத்தில் அதுக்கப்புறம் கிடைச்ச அனுபவங்கள் ஒவ்வொன்றா சித்தர்கள் நிறையா விஷயங்கள் செய்வாங்க. அவங்கள நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் கிடைக்கும், இப்படிங்கிற எண்ணம் போய் அவர்கள் நிறைய விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்கள் மூலம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. சரியா 2009ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் நம்ம சித்தர்களோட பாடல்கள் பார்க்கப்படாமலே இருக்குது, அவைகள் விஞ்ஞான பார்வையில் இன்னும் பார்க்கப்படலை, அதை ஆய்வு செய்யப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. ஜெர்மனிலாம் அவங்க முன்னோர்கள் எழுதி வச்ச பாடல்கள் சார்ந்தெல்லாம் ஆராய்ச்சிகள் நடக்குது, நம்ம ஊரில் அதை பற்றி அது மாதிரி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆல்கெமி அப்படிங்கிற பேரில் ஜெர்மனிலே நிறையா சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க, ஆல்கெமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் முழு சித்தர்களை போல் நிறையா சித்தி வேலைகள் செய்கிறது, இது மாதிரி இரும்பை தங்கமாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறையா ரசவாத பயிற்சிகள் முறைகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. சீனாவிலேயும் அது மாதிரி சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க. போகருக்கே சீனர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு.
போகர் வந்து இந்தியாவிலிருந்து சீனா போனார், சீனால இருந்து வளர்ந்தார், அங்கே நிறைய விஷயங்கள் செய்து திரும்ப அவரோட சீடர்களுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சில பேர் அவர் சீனர் தான், இங்கேருந்து இங்கே வந்துட்டாரு, ரோமாபுரியிலிருந்து இங்கே வந்தவர், தமிழகம் வந்தவர், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சதுரகிரிக்கு பயணப்படுறவங்களுக்கு சதுரகிரியில் வந்து நிறைய சித்தர்கள் சார்ந்த அனுபவங்கள் கிடைக்கும். அங்கே சித்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கொடுப்பாங்க. நிறைய பேர் தங்களோட அனுபவங்களை பதிவு செய்திருக்காங்க. இணையத்தில் நீங்கள் தேடினா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது நம்ம ஏற்றுக்காத அவங்கவுங்க விருப்பம். இப்போ என்னோட அனுபவத்தை நான் சொல்லும்போது எனக்கு அது அனுபவமாக இருக்கும், உணர்வாக இருக்கும். அதை வெளியில் சொல்லும்போது ஒரு செய்தியாக அதை நான் வெளியிடும்போது எனக்கு இருக்க அதே தாக்கம் எல்லோருக்கும் ஏற்படணுங்கிறது இல்லை, ஏற்படுத்தவும் முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்க அனுபவங்கள், சித்தர்களை பற்றியோ ஆன்மீக அனுபவங்கள், அது வந்து நம்ம அதை வெளிப்படுத்தும் போது அவங்கள்ட்ட இருக்க அந்த உணர்வு பூர்வமான ஒரு அந்த தாக்கம் செய்தியாக அதை வெளிப்பட்டு மற்றவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கிற அதை அது மாதிரி அனுபவிச்சிருக்கவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சித்தர்களை பற்றி நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போக, ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது கிடையாது, அவங்கள ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கான்னு சொல்ல தெரியாது. அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து தேடிக்கிட்டு போகும்போது இதுக்கு என்ன பொருள் இருக்கும், இதுக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு நம்ம தேடும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் பொருள், இதை பிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சூட்சமமாக செய்திகள் நிறையா வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ரிசீவ் பண்ண நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ அவங்க எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே உணர்ந்துக்குவோம். சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் இருக்கும்போது தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராவது அதுக்கான தீர்வை வார்த்தைகள் மூலம் சொல்லுவாங்க. நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி நிறையா நடக்கும். அதை சரியாக எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கான தீர்வுகள் கிடைக்கும். அதனால் அடுத்த தலைமுறைகள் இந்த சித்தர்கள் மார்க்கத்திலையும் ஆன்மீகத்தில் இருக்கவங்க எல்லாம் சித்தர் பாடல்களை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க. அவங்க எதுக்காக சொல்லியிருப்பாங்க, நமக்குள்ள வாசி யோகம் சார்ந்து மட்டும் பார்க்கறதுனால மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதில் நாங்கள் ஆழ்ந்து அதில் நம்ம பயணப்படலை அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக கலந்துரையாடுவதில்லை. அதற்கான அன்பர்கள் வந்து அதை சார்ந்து பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்லும்போது நம்ம அதை சார்ந்து கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்மளை தொடர்ந்து சிதறுகளை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த குழுவை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ முறையில் இது நமக்கு தேவையில்லாத வேலையை நான் விட்டு ஒதுங்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கேன். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு, மற்றதெல்லாம் நீ ஏன்டா பார்க்குற அப்படின்னு சொல்லி ஐயா தான் என்னை தட்டி திசை மாற்றுவார். உன்னோட வழியில் நான் சொல்கிறத நீ போய்கிட்டே அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே, நீ ஏன் மற்றவங்க இதுக்கெல்லாம் செவி கொடுக்குற, நடக்க வேண்டியது தானே நடக்கும் அப்படிங்க. அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவரோட ஆத்மார்த்தமான ஆசீர்வாதத்துக்கும் அவர் வழி நடத்துகிறாருங்கிற அந்த நம்பிக்கையோட, நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை, சித்தர்கள் அதை வழி நடத்திட்டு இருக்காங்க அந்த குழுவை. அப்படி நம்ம பயணப்பட்டு இருக்கோம். வர்றது போகிறத பற்றி அதை வருத்தப்பட்டுக்கிறது கிடையாது, சந்தோஷப்பட்டுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. தொடர்ந்து என்னோட அனுபவபூர்வமான ஒரு உண்மையை பகிர்ந்துக்கிறதுன்னா தொடர்ந்து சித்தர் பாடல்களை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா அதை பற்றி விளக்கம் தேடுங்க, பொருள் தேடுங்க. எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, எதற்காக சொல்லியிருப்பாங்க, அது பக்தி சார்ந்து நீங்கள் தேடினாலும் சரி, ஆன்மீகம் சார்ந்து சித்தர் மார்க்கம் ஞானம் சார்ந்து தேடினாலும் சரி, தியானம் சார்ந்து சார்ந்து தேடினாலும் சரி, இல்லை விஞ்ஞானம் சார்ந்து தேடினாலும் சரி, எதுக்காக சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன, இப்படி நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே சித்தர்கள் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க, உங்களுக்கு அதை உணர்த்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட தகுதியை வளர்த்துக்க வேண்டியது தான். நம்ம தகுதியை வளர்த்துக்க நமக்கான தெளிவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி. பாடல்களை பார்க்கலாம். பாடல்கள் பார்ப்போங்க ஐயா. இப்போ பாடுறேங்க, நான் ஒன்று ஒன்றா எப்படி வருதோ அது மாதிரி பார்த்துக்கலாங்க. 2 பாடல்களாவோ இல்லை ஒவ்வொன்று பாடல்களாவோ பார்த்துப்போங்க. நன்றிங்கய்யா. கண்ணுள் மணியின்னு முதல் பாடல் ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை
விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே. மனவாக்கு காயமெனும் வாய்த்தபடி கெட்டாத தினகரனை நெஞ்சமதில் சேவித்துப் போற்றீரே. ரெண்டா படிச்சுட்டாங்கய்யா. அது 49 50 படிச்சு விளக்கம் பார்த்துடலாங்கய்யா. சரிங்க, நன்றி. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. ஐயா 49வது பாடலுங்க. அது மன்னிக்கணுங்க ஐயா, குறுக்கிட்டு. பரவாயில்லைங்க. ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, பாப்பா இடையில பரவாயில்லைங்க. ஐயா நம்ம தொடர்ந்து இடைக்காட்டர் ஐயாவுடைய பாடல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேங்க. இதுல வந்து இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற பாடல் வந்து கிளத்தல் அப்படின்னு, பலரோடு கிளத்தல் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நாராயண கோன் கூறல்னு பார்த்தோம். அதே போல் வந்து தாண்டவராய கோன் கூறல், அப்புறம் வந்து கன்னிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்தோம். இந்த கிளத்தல் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா, கிளத்து அப்படிங்கிறது வந்து பேசு அப்படிங்கிற ஒரு சொல் பொருள் இருக்குங்க. அப்போ கிளத்தல் அப்படின்னா பேசுதல், பலரோடு கிளத்தல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பலருடன்னா நம்ம கூட எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்து கொள்கிறாரு. அதே போல் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா அந்த புலன்கள் கூட நம்ம தொடர்புபடுத்தியும் பார்க்கலாம். அப்ப இது ஒரு ஞானம் சார்ந்த ஒரு பார்வையை முன்வைப்பாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல வந்து அந்த ஒரு இறைத்தன்மையை தான் எல்லா இடத்துலையுமே அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒன்று அப்படிங்கிற பார்வையில வந்து நமக்கு ஒரு தெளிவுபடுத்திட்டு வர்றாரு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி இந்த கிளத்தல் அப்படிங்கிறது குறித்து வேறு ஏதாவது ஞானிகளோ சித்தர்களோ இது குறித்து பாடல்கள் இயற்றியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இயற்றியிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, நெஞ்சோடு கிளத்தல் அப்படிங்கிறது வந்து காமத்துப்பால்ல கற்பியல் அப்படிங்கிற அதிகாரத்துல 125வது அதிகாரங்க. அதுல 1241 இருந்து 1250 வரைக்கும் அந்த தலைவன் தலைவிக்கு இடையில அந்த பேசுதல் நிகழ்வு இல்லைங்களா, அது தொடர்பா வந்து கற்பியல் குறித்து குறிப்பிட்டிருக்காருங்க. அதே போல வல்லற்பெருமானும் தோழி உரிமை கிளத்தல் அப்படின்னு 6ஆம் திருமுறையில பகிர்ந்திருக்காரு. அப்ப இந்த கிளத்தல்ங்கிற சொல் புதிதில்லை, சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தக்கூடிய சொல். ஒன்றை நம்மோடு வந்து பகிர்ந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க, நன்மைக்காக, உலக நன்மைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது அந்த தொகுப்புல நம்ம என்னென்ன பாடல் பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. பேசுதல் போலயே புலப்பட கூறுதல்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அதை பிரித்து நல்லா தெளிவாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம எதுக்காக அப்படி சொல்லணும்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கு போய் தெளிவாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ அந்த பாடல் என்னென்னு ஐயா வாசித்தாங்க. அந்த பாடலுக்கான பொருள் பார்த்துடலாங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே அப்படிங்கிறதான் அந்த 49வது பாடலுங்க. இதில் கண்ணுள் மணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த கருவிழியில் இருக்கக்கூடிய அந்த கருமணியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் நமக்கு வந்து கண்ணுக்கு பார்வைக்கு மிக முக்கியமாக இருக்கும். அதை ரெட்டினான்னு கூட சொல்லுவாங்க, விழித்திரை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் அந்த ஒளியை வாங்கி நமக்கு காட்சியாக வந்து அந்த மூளைக்கு வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கண்ணுக்கு அந்த கருமணி வந்து மிக மிக முக்கியமோ, கருதிய பேரொளியை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கருத்து என்பது வந்து மனதோடு தொடர்புடையது இல்லைங்களா, நம்ம கருத்தில் வைத்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கருதிய பேரொளின்னா எப்படி கண்ணுக்கு மணி போல முக்கியமா இருக்கோ அதுபோல நான் கருதிய பேரொளியை அப்படின்னு சொல்றாருங்க. அதுதான் எல்லாமாவும் இருக்கு. ஒளின்னு சொல்றத நம்ம ஒரு சிறு ஒளி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அதை வந்து இறைப்பொருளாக நம்ம பார்க்கும்போது பேரொளியாக சொல்றாருங்க. விண்ணின் மணியை அப்படின்னு சொல்றாரு, விளக்கொளியை போற்றீரே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. அப்ப விண்ணின் மணியை அப்படின்னா, மணி அப்படிங்கிறது வந்து இரு வகையாக பார்க்கலாம். மணி நாதமாக பார்க்கலாம், உருண்டு திரண்ட மணியாகவும் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ ரசமணின்னு சொல்லுவோம், அப்போ உருண்டு திரண்ட சொல்லா பார்க்கலாம். விண்ணின் மணியை அப்படின்னா விண்ணினுடைய நாதம். அப்போ வந்து இந்த பஞ்சபூதங்களை குறிப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த விண்ணில் இருந்து தான் வந்து ஆகாசத்திலிருந்து தான் ஒவ்வொரு பூதமாக பிறந்தது அப்படின்னு சொல்லி திருமந்திர பாடல்லையும் நிறைய அதுக்கான மேற்கோள் இருக்குங்க. அப்ப அந்த நாதம், ஒளியும் நாதமும் தான் முதலில் துவங்குன்னு சொல்லுவாங்க. விண்ணின் மணியாகவும் அவரே இருக்கின்றார், அந்த விளக்கொளியை போற்றுவீரே அப்படின்னு வந்து குறிப்பிடுறாருங்க.
இது இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல். நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். அதன் முக்கியத்துவத்தை சொல்கின்றார். அதற்காக அவர் சொன்ன உவமை நம்ம கண்ணின் மணி போல முக்கியமானவர் அப்படிங்கிறத பேரொளியாகவும் மணியாகவும் குறிப்பிடுறார். இதை இந்த விண்ணின் மணிங்கிற 2 சொல்ல மட்டும் நம்ம வாசி சார்ந்து பார்க்கறதுனாலேங்க அது கூட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். எப்படின்னா நம்ம போற்றுவது பார்த்தோம்னா பிராணனை குறிப்பிட்டோம்னா அந்த பிராணன் புருவ மத்தியை அடையும் போது சுற்றி சுழலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிரசை நம்ம விண்ணாக எடுத்துக்கலாம். இதை மகரிஷி ஐயா குறிப்பிடும்போது துரியம் அப்படின்னு ஆகினையை கடந்து துரிய நிலைக்கு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்திலேயே ஏன்னா கருத்தில்னு சொல்றாரு இல்லைங்களா, கருதிய பேரொளி, அதனால அப்படி ஒரு பார்வையும் சேர்த்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த காற்று பிராணன் தான் அந்த சுழுமுனை நாடி வழியாக அந்த புருவ மத்தியில சுற்றி சுழலும் மணி போல திரளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுழலும் போதுதான் நமக்குள்ள அந்த அறிவு மலர்ச்சியை ஏற்படும். அதான் விளக்கொளியை போற்றுகிறே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப ஒரு அழகான பாடல். இறைவனையும் போற்றுவது போல இருக்குது. யோக கருத்தும் பொதிந்திருப்பதையும் ஒரு கோணத்தில் பார்க்கலாம், அப்படியும் ஒரு கோணத்துல பார்க்கலாம். நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் போலாங்க. வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கு? குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? இல்லை கீழே இருக்க அன்பர்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனால கை உயர்த்திட்டு மேலே வாங்க, பகிர்ந்துக்கலாம். சரிங்கய்யா, அடுத்த பாடல் பார்ப்போங்கய்யா. பார்த்துட்டு அதுக்கு யாரும் வேற எதுவும் இப்போ 51வது பாடல் தானங்கய்யா? ஐயா 50வது பாடல் வாசிச்சிட்டீங்களாங்க ஐயா? வாசிட்டேங்கய்யா. இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேங்கய்யா. சரிங்க. மனம் வாக்கு காயமெனும் வாய்த்தபடி கெட்டாத தினகரனை நெஞ்சமதிர் சேவித்து போற்றீரே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அந்த பாடலும் பார்த்துடலாங்கய்யா. ஐயா 50வது பாடல் வாசிச்சாங்க. இதுல மனம் வாக்கு காயம் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த சொல்றாருங்க. வாய்த்த பொறிக்கு 5 பொறிகளும் நம்ம குறிப்பிடுவோம். மனம் நமக்கு தெரியும். வாக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் செயல் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, வாக்குன்னு சொல்லுவோம். சொல்லக்கூடிய ஒரு வாக்கு பலிதம் அப்படின்னு எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். காயம் அப்படிங்கிறதையும், காயம் என்பது உடல் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. இப்போ உடல் மனம் வாக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இது 3ம் வாய்த்த பொறி கெட்டாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொறிகளுக்கு புலப்படாத இதெல்லாம் நம்ம பொறிகளை கொண்டோ மனம் வாக்கு காயம் இவையெல்லாம் கொண்டு அந்த தினகரனை நம்ம அணுகிட முடியுமா, அறிந்து கொள்ள முடியுமா? வாய்த்த பொறிக்கு எட்டாதன்னு சொல்றாரு. அப்ப 8வது நிலையில் இருக்கக்கூடிய தினகரனை அப்படின்னு சொல்றாரு. தினகரன் நமக்கு தெரியும், சூரியனாக இங்கே பாவித்து சொல்றார். நம்ம யோகத்தோடமும் அதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம், சூரிய கலையோடையும். தினகரனை நெஞ்சமதிர் சேவித்து போற்றீரே அப்படின்னு சொல்றாரு. அவரை நம்ம நெஞ்சத்தில் வைத்து பணிந்து போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப ஒருத்தர் அந்த இறை சிந்தனையோடு இருக்கிறாங்களோ, நெஞ்சத்துல பாவித்து இறைவனை மனப்பூர்வமாக வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பவே அந்த பணிவுங்கிறது வந்துடும். பணிவு, கருணை, அன்பு இது எல்லாமே வந்துடும். அப்ப இவ்வளவுக்குமே ஏன்னா ஒருத்தரை நம்ம யாரை பெரியவங்கன்னு சொல்லுவோம்? எல்லா நல்ல குணங்கள் இருக்கிறவங்கள ஒரு பெரியவங்களா பார்ப்போம், அல்லது எல்லாம் அறிந்தவங்களை அறிஞர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சான்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு இதுக்காக சொல்றது, விளக்கத்துக்காக சொல்றது. பெரியவங்கன்னா யாருங்க? நட்பண்புகள் இருக்குங்க, நற்சிந்தனை உடையவர்கள், நல்ல ஒரு ஈகை குணம் இருக்கவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கில் இருக்கவங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவன் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த பெரியோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அவன் அந்த அறிவையும் கடந்து நிற்கின்றவனாக நம்ம பார்க்கிறோம். அதை நமக்குள்ள அறிந்து பார்க்க வேண்டும், அறிவாய் அறிந்து பார்க்கணும் அப்படின்னு கூட பார்க்கலாம் ஒரு பார்வையில். அப்படி பார்க்கும்போது இவற்றுக்கெல்லாம் பொறிகளுக்கும் எட்டாம இருக்கிறான், மனம் வாக்கு காயம் இது எதுக்குமே எட்டாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதனால உயர்ந்த பொருளா எப்படி தினகரன்னு குறிப்பிடுறது, உயிர்களுக்கு அந்த சூரிய
சூரிய ஒளிங்கிறது மிக மிக அவசியங்க. அந்த சூரிய ஒளி இருந்தாதான் தாவரங்கள்ல இருந்து நம்ம உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானவற்றை தயாரித்து கொள்ளவும் உயிர் வாழ்வதற்கான அந்த உஷ்ணமும் நம்ம உடம்புலயே இந்த உஷ்ணம் இருந்தாதான் நம்ம வந்து உயிர் வாழ்றோம். ஒருத்தர் இறந்து விட்டார்னா எப்படி உடல் குளிர்ச்சி அடைந்து விடுகின்றது, அந்த பிராணன் வந்து உள்ளுக்குள்ள இல்லை, உயிர் சக்தி உள்ளுக்குள்ள இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்றோம். அவ்வளவு உயர்ந்த முக்கியமான தினகரன். இதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா சென்ற பாடல்ல கண்ணின் மணின்னு குறிப்பிட்டாரு இறைவனோட முக்கியத்தை சொல்றதுக்கு. இங்க இவற்றினெல்லாம் பொறிகளாலும் புலன்களினாலும் உணர முடியாத உயர்ந்த பொருள் அப்படிங்கிறதுக்காக அந்த தினகரன்கிற சொல்லை வந்து வைத்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது அத்தகைய ஒரு உயர்ந்த பரம்பொருளை நாம் நெஞ்சத்தில் வந்து மனப்பூர்வமாக வைத்து போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாங்க ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்வாளமுடன். அடுத்த பாடல் பார்ப்போம் ஐயா. 51வது பாடல். காலம் மூன்றும் கடந்த கதிரொளியை உள்ளத்தார் தாளமின்றி பற்றி சலிப்பெறவே போற்றீரே. நன்றிங்க ஐயா. வாழ்வாளமுடன். நன்றிங்க ஐயா. இந்த 51வது பாடலுங்க. இதுல வந்து நம்ம இந்த காலத்தை தொடர்பு படுத்தி பார்க்குறாருங்க. இப்போ காலம் என்பதை வந்து நம்ம என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து காலம்னு சொல்லலாம். இதை வந்து தியாகராஜன் ஐயா கூட ஒரு முறை பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னாருங்க. ரொம்ப எளிமையா சொன்னாரு. இப்படி சுண்டறோம்னா இது உங்ககிட்ட பேசுறதுக்கும் இந்த சுண்டுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து இறந்த காலம். நான் சுண்டன இல்லைங்களா, அது நிகழ்காலம். அதே வந்து சுண்ட போறோம், அடுத்து உங்ககிட்ட இப்ப பேசிட்டு ஒரு சுண்டறோம்னா விரல்னால சொடுக்கு செய்கிறோம் என்றால் அது எதிர்காலம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்ப இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இடைப்பட்டதாக தான் வந்து காலம் நேரம் என்பதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்டது. அது முன்ன நடந்திருந்தா இறந்த காலம்னு சொல்றோம். இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா நிகழ்காலம்னு சொல்றோம். இனிமேல் நடக்க போகுதுன்னா அதை எதிர்காலம்னு சொல்றோம். இந்த முக்காலங்களையும் உணர்ந்து கணிக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றலை வந்து நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதனால ஒரு ஞானியரை நம்ம சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடந்ததையும் சொல்ல முடியும், அதே போல நடக்கக்கூடிய நிலைகளையும் சொல்ல முடியுங்க. அந்த ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. அதுபோல ஞானியரை அந்த உயர்ந்த நிலையில பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த காலம் மூன்றுக்குமே கடந்த ஒரு கர்த்தாவாகத்தான் அந்த இறைப்பரம்பொருளை நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு துவக்கமும் முடிவும் யாரும் சொல்ல முடியறதில்லை. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் தான் முதல்ல தோன்றுதுன்னு சொல்றோம். அந்த பஞ்சபூதங்கள் விண் தோன்றுவதற்கு முன்னாடியும் அது அங்கதான் இருந்திருக்கு. அப்ப அதை காலத்தால இறந்த காலத்துல இருந்துச்சு, நிகழ்காலத்துல இருந்துச்சு, இப்ப நம்ம வேணா இருப்போம் இல்லைங்கிறத சொல்ல முடியும். ஒரு 50 வருடம் 100 வருடம் இவ்வளவுதான் நம்ம இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா எல்லா காலத்திலையும் அந்த காலம் கடந்துதான் அந்த பொருள் நிற்கின்றது. அந்த ஒரே ஒரு உண்மை பொருள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் குறிப்பிட்டாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்டாலும் சரி, இன்னொரு ஞானியோ அறிஞரோ சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அது காலம் கடந்து நிற்கின்றது. அதைத்தான் இடைக்காட்டு ஐயாவும் குறிப்பிடுகின்றார். காலம் மூன்றும் கடந்த கதிரொளியை சென்ற பாடல்ல பார்த்தோம்னா தினகரனைன்னு குறிப்பிட்டிருந்தாரு. கதிரொளி அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அப்ப கதிரொளி என்பதை வந்து நீங்க பார்க்கலாம். ரொம்ப வந்து ஒரு பிரகாசமானதா இருக்கும். அதே போல வந்து ஒரு செம்மையானது சீர்மையானதாகவும் இருக்கும். அந்த கதிரொளியை அப்படின்னு சொல்றாரு. கதிரொளியை உள்ளத்தால் சாலமின்றி பற்றி சலிப்பறவே போற்றுகிறே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெஞ்சத்தில் வைத்து போற்றணும்னு சொன்னாரு. இங்க உள்ளத்தால் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப உள்ளதை உள்ளபடி உள்ளத்தில் தான் வந்து உணர்ந்து ஓத வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது காலம் மூணும் கடந்திருக்குது, கதிரொளியா இருக்குது. அதை உள்ளத்தில் உணர்ந்து நம்ம சாலமின்றி அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல இந்த சாலம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா சாலச் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாலச் சிறந்ததுன்னா மிகச்சிறந்தது. ஆனா இந்த இடத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாலமின்றி அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வேறொரு பொருள் இருக்கலாம் இல்லைங்களா, அதை இப்படி இருக்கலாம் என்றுதான் பார்க்க முடியும்.
அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜால வித்தை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. மாய வித்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாயமின்றி நம்ம பற்ற வேண்டும். மாயமின்றினா மனதுல வந்து மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமை எப்பவுமே சூழ்ந்திருக்கும். அப்ப சூழ்ந்து இருக்கும்போது நம்ம இந்த உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியாதுங்க. அப்படி சாலமின்றி போற்றுவதுன்னா, மனதில் மயக்கமின்றியும் இந்த மாயை அகன்றும் நம்ம வந்து பற்ற வேண்டும். அப்படின்னா அந்த ஒரு தெளிவு வந்துடுதுன்னு தான் அர்த்தம். இல்லைங்களா? இப்ப மனசுல நமக்கு வந்து பலதும் ஒரு குழப்பம் இருந்தா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப அந்த குழப்பங்கள் நீங்க வேண்டும். அப்பதான் நம்ம மனதுல தெளிவு பிறக்கும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும். இப்ப அதனால ஒரு செயல் செய்யும்போது வேக வேகமா செய்வோம். மனதுல பல குழப்பம் இருக்கும். இத பண்றதா? அப்போ ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த காரியம் வந்து முழுமையான பலனை உங்களுக்கு தராது. அதே ஒரு அமர்ந்து ஒருத்தரோட ஆலோசனைகளை கேட்டு நீங்களும் சிந்திச்சு அந்த ஒரு செயலை சிறப்பா செஞ்சா எப்படி இருக்கும்? சிறப்பா உங்களுக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். அது போலதாங்க. சாலமின்றி பற்றதுங்கிறது வந்து மனதுல எந்த ஒரு விதமான மாயைகளும், அறியாமையும் நீங்க பெற்றதுன்னா, உங்களுக்குள்ளேயே தெளிவு இருக்கும். அப்ப அந்த உண்மை காலம் கடந்து நிற்கின்ற அந்த உண்மை பொருளையும், அந்த உண்மையையும் நீங்கள் உணர்ந்து பற்றுவீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பற்றி சலிப்பறவே போற்றுவீர்ன்னு சொல்றாரு. அப்ப ஒரு நாள் போற்றதில்ல. சலிப்புன்னா நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா நமக்கு வந்து சலிப்பு வரும் இல்லைங்களா? எப்ப நமக்கு சலிப்பு வரும்? நீங்க செய்யக்கூடிய காரியத்துல உங்களுக்கு ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, அம்மா வந்து ஒரு வேலை சொல்றாங்கன்னா, நம்ம அந்த வேலை செய்யணும்னு முழுசா விரும்பணும்னா என்ன செய்வோம்? அத வந்து விருப்பத்தோட செய்வோம். அல்லது நீங்க வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அல்லது வேற ஒருத்தர் வந்து அத செய்ய சொல்லுவாரு. உங்களுக்கு அந்த வேலையில ஈடுபாடு இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஒரு சலிப்பு ஏற்படும். இப்ப செய்யலீங்க, எனக்கு ஒரு சோர்வா இருக்கு, நான் அப்புறம் செய்யறோம்னு சொல்லுவோம். அந்த மாரி இறைவனை பற்றுவதை வந்து சலிப்பற பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் உண்மை தன்மையா இருக்கு. அப்ப அதை உணர்ந்து கொள்ளும்போது தான் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கின்றது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் சனப்பொழுதுமே அந்த பொருளை நாம பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால இன்னைக்கு ஒரு அந்த இப்ப உணர்வதற்கு நமக்கு பயன்படுறது எது? தியானம், யோகம் இதெல்லாம் தான் நமக்கு பயிற்சி முறையில நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பண்ணும்போது தான் நமக்குள்ள இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சாலமர பற்றது, இந்த மாயை நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகுது. அப்ப அந்த செய்யக்கூடிய செயலை நம்ம தினமும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் தொடர்ந்து பற்றுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இது யாராவது இதை சார்ந்து ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனாலும் கேள்விகள் இருந்தாலும் இல்லை உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுனாலும் இந்த பாடல் சார்ந்து சாராத இல்லை உங்கள் ஆன்மீக பகிர்வுகள் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுனாலும் தாராளமாக மேலே வந்து பகிர்ந்துக்குங்க. நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது அடுத்தவங்களுக்கு இந்த சலிப்பற பற்றுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இல்லையா, அதை கடிச்சிட்டா அந்த சலிப்பு எல்லாத்துக்குமே வரும். சித்தர்களுக்கும் ஒரு காலத்தில் தேடல தீவிரமாக இருந்திருக்கு. பட்டினத்தார் பாடல்களை பார்க்கலாம். அவர் எவ்வளோ சலிப்போட இருந்திருக்காரு அப்படிங்கிறத. அது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது என்ன நடக்கும்னா நமக்கு ஒரு ஒரு அந்த சோர்வில்லா தன்மை கிடைக்கும். நம்ம தேடல. நன்றிங்க. கவிதை வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு போலாங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு 4 வருஷமா வாசி யோகம் கத்துட்டு இருக்கேன். இப்பயும் கத்துட்டு தான் இருக்கேன். இது 4 வருஷமா என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஒரு பெரிய அனுபவம்லாம் அந்த தியானம் பண்றப்ப வந்து அது தெரியல ஐயா. அது இயற்கை இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, என்னோட சார்ந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, என்னால கொஞ்சம் அதை வந்து கணிக்க முடிஞ்சது ஐயா. இது கொஞ்சம் ஓகே, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்க போகுது, ஒரு மாதிரி அந்த தியானத்துல அது வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அது ஒண்ணு. அடுத்தது 2வது வந்து இது யாரு நம்புவாங்க தெரியல. பட் ஒரு ஸ்பிரிட் எல்லாம் இருக்கு இல்லையா சார், அதாவது ஒரு இயற்கையா மரணம் இல்லாம ஏதோ ஒரு விபத்துல இறந்து அந்த ஆத்மா எல்லாம் கொஞ்சம் என்ன காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 பேருக்கு கூட இந்த மாதிரி நடந்தது.
ஸோ அதனால கொஞ்சம் அந்த மெடிடேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுயா. இப்போ அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த ஃபியூச்சர் வந்து என்னால் யார்கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கேன்னா ஓகே உங்களுக்கு வந்து இன்னும் ஃபியூ இயர்ஸில் இதெல்லாம் நடக்க போகுது. அது என்னால் வந்து தெரியுதுயா. இது வந்து தியானத்தினாலேயோ இல்லைன்னா இது எதுனால எனக்கு புரியலையா அது. ஒரு சொல்லுங்க. அதான் தெளிவு வந்து என்னோட குருநாதர் என்ன சொன்னார், எல்லாமே எல்லாமே வரும், எல்லாமே உனக்கு ஒரு தடங்கல் மாதிரி வரும், இது வரக்கூடாது, இது நீ ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவர் மாட்டும் நீ பண்ணிட்டே இரு, அதெல்லாமே ஒரு கிளியர் ஆயிடும்னு சொன்னாங்க அவங்க. அது நான் நிறுத்தல, இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குயா. பார்க்கக்கூடாது, நம்ம எதுக்கு இது கணிக்கிறோம், ஏன் வருதுன்னு. ஸோ கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கு எனக்கு. நீங்க சொல்றது புரியுது. இந்த அனுபவங்கள் இது மாதிரி எனக்கும் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா நல்ல இசைகள் கேட்கும். அதாவது நம்மளை சுத்தி இருக்காத ஒரு தெய்வீக இசைகள், அந்த மங்கள வாத்தியங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கேட்கும். யானை பிள்ளைகள் சத்தம் கேட்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் சில பேர் காதுல வந்து பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த துர்மரணம் ஏற்பட்ட ஆத்மாக்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்மள இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு, அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வந்து சொல்லணும், இல்லை அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். இதை நம்பாதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது அவங்கவுங்களுக்கு அனுபவம் ஏற்படும் போது தான் அவங்கவுங்க புரிஞ்சுப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்க பயணத்துல நம்ம அடுத்து என்னன்னு தியானத்துல ஆழ்ந்து போக போக இந்த மாதிரி தடைகள் வந்து இதெல்லாம் தடைகள் தான். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தடைகள். நிறைய பேரு அடுத்த நிலைக்கு போகாம இப்படி ஸ்டக் ஆயிடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு நடக்க போற விஷயம், நம்ம நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கே கூட தெரியும். நாளைக்கு யார் நம்மளை சந்திப்பாங்க, நமக்கு நாளைக்கு யார் என்ன சொல்ல போறாங்கிறது கூட தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரியும் போது அது ரொம்ப ஆழ்ந்து போயிட்டோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு உயர முடியாம அந்த இடத்துலயே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அதுக்காக தான் குருமார்கள் வந்து அடுத்த நிலைக்கு நீங்க போறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காப்பு பாடல் போடுறோம் இல்லைங்களா? காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமணி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அப்படிங்கிற இந்த பாடல் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் போட்டிருக்கோங்க. அதை நீங்க உங்க இந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி வாசி பண்றதுக்கு முன்னாடி இதை காப்பு பாடலை பிரார்த்தனை பண்ணிட்டு சித்தர்கள்ட்ட கோரிக்கை வைங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் எனக்கு வரக்கூடாதுன்னு அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தொல்லைகள் உங்களுக்கு வந்து வராத இருக்க அவங்க சரியான முன்னெடுப்பு அவங்க செய்வாங்க சித்தர்கள். சொல்லுங்க ஐயா. அதான் இந்த மாதிரி இது வரப்ப அந்த ஆத்மா எல்லாம் கான்டாக்ட் பண்ணப்போ ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ல வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அகர்பத்தி ஒரு வாசனை வரும். எனக்கு நான் வந்து ஏத்துறது விளக்கு மட்டும் தான் ஏத்திருப்பேன் நான். எந்த ஒரு அகர்பத்தி எல்லாம் நான் ஏத்தவே மாட்டேன் தியானம் பண்றப்ப. ஆனா இது அந்த ஆத்மா எல்லாம் கான்டாக்ட் பண்றப்ப ஒரு 5ல இருந்து 10 செகண்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் ஐயா. அது ஏத்தே இருக்க மாட்டேன் நான், விளக்கு மட்டும்தான். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் நம்மளை விட்டு போகுதுன்னு. இதெல்லாம் ஒரு அறிகுறியா? ஏன்னா நைட்டு 10 மணிக்கு நான் தியானம் பண்ணுவேன். அந்த டைம்ல யாரும் வந்து கண்டிப்பா ஏத்த மாட்டாங்க இது ஊதுபத்தி எல்லாமே. புரியுது, நீங்க சொல்றது புரியுது, உண்மைதான். இந்த மாதிரி இது வந்து இந்த நல்ல வாசனைகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ற ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்கள். இந்த ஒரு தப்பான ஆத்மாக்கள் உங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. லட்சக்கணக்கான ஆத்மாக்கள், கோடிக்கணக்கான பேர் அந்த வாசி யோகத்தை பயிற்சி பண்ணி அந்த குருமார்கள் அதற்கான அந்த பயிற்சியை தீட்சை எடுத்துக்கிட்டவங்களுக்கே ஒரு காப்பு இருக்கும் வாசி யோகத்துல. வாசி யோகத்திலே சொல்லுவாங்க, வாசி யோக குருமார்கள் சொல்லுவாங்க, இதுவே உனக்கு பிரதானா, இதுதான் உன்னோட ஆயுதம், இதை நீ பட்டைத்திட்டு அது இன்னும் ஜொலிக்கும் ஒளிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த வாசியை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இதுதான் உனக்கு எல்லாமே, இந்த வாசியை காமிச்சு கொடுத்தா நீ இதை பயிற்சி பண்ண உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சியை மட்டும் தான் அவங்க செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடையூறுகள் வர்றது இது எல்லாருக்குமே வருமானா வர சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வருதுங்கிறப்ப உங்களோட பூர்வ ஜென்மத்துல முன் பிறவிகள்ல இது மாதிரி நீங்க
பயிற்சிகள் சாதனை மார்க்கத்தில் உயர்ந்திருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி வருது. துர ஆத்மாக்கள் உங்களை நெருங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுற்றியே ஒரு அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு துர்வாடைகள் வரும். நம்ம நம்ம உணர்வுகள் நம்ம உடம்பு அதிர்வலைகள் இருக்குல்ல அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நமக்கு சொல்லப்போனால் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு பயம் வரும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த வாசிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சித்தர்கள் மரபில் வந்தது. எத்தனையோ சித்தர்கள் இதை பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த காப்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அதனால் பயப்படாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வாசனைகள் வருதுன்னா நல்ல உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை போல் இப்போ நம்ம போல் வாசி யோகம் செய்கிறவங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் தொடர்பு கொள்வாங்க. அது உங்களோட வீடு வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் 10 மாடி 12 மாடிக்கு மேலே உயரத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கீழே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அளவுக்கு அந்த தொடர்புகள் அவ்வளோ சீக்கிரம் வருவாங்க. சில காலதாமதம் இருக்கும். நம்ம யாரை ஒருத்தரை நினச்சி நம்ம மனசார உட்காந்து தியானம் பண்ணிட்டு கூப்பிட்டோம்னாலும் அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. கனவுல பேசுவாங்க அல்லது வார்த்தைகள் மட்டும் காதில் கேட்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் கடந்து வந்துடணும். அந்த சில ஆத்மாக்களை வந்து நம்மளை மீடியமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த நாட்டுக்கோ அந்த தன்னை சார்ந்த ஒரு சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம மூலம். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதை விட்டு நம்ம வெளிப்பட முடியாது. அது மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். அப்படி வெளிப்பட முடியாமல் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்புறம் நம்மளோட சாதனை மார்க்கம் பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியுதுங்கிறதுல எந்த அளவுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு விபத்து வரப்போகுதுன்னா பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமூகத்தில் போய் ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், பார்த்து பைக் ஓட்டுங்க, பார்த்து கார் ஓட்டுங்கன்னு சொன்னோம்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க இவன் வாயை வச்சான் பாரு, இவங்க இந்த வாயை வச்சதுனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு ஆபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால எந்த அளவுக்கு நம்ம மௌனமா இருக்குமோ மௌனமா இருந்துக்கிட்டேன். உங்களுக்கு தொல்லைகள் வராமல் இருக்க சித்தர்களோட காப்பு மந்திரத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் உட்காந்துட்டு உங்களை சுற்றி கிளாக் வைஸில் சுற்றி அந்த காப்பு மந்திரத்தை இப்போ நம்ம ஒரு கோடு போட்டோம்னா எப்படி போடுவோம், மானசீகமாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதை நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கு தேவையற்ற தொந்தரவுகள் வராமல் இருக்கும். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, வேற எதாவது சொல்றீங்களா ஐயா? இல்லை அடுத்த பாடலுக்கு போகலாங்களா ஐயா? ஐயா நீங்க சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்கய்யா. ஒரு சில கருத்துக்கள் மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்கய்யா. கவிதமா ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்கய்யா. நன்றிங்க. கிருஷ்ணானந்த ஐயா வந்து சில நம்ம தளத்துல பார்க்கலாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போதோ அதை இன்னொருத்தர் நமக்கு அந்த சந்தேகம் இருக்கும் அதை சொல்லுவாங்க. அது போல் அந்த சித்தர் காப்புங்கிறதை வந்து உங்களுக்கு பதிலாக சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கிருஷ்ணானந்த ஐயா மூலமாக அவங்க அந்த பதிலை சொல்லியிருந்தாங்க. அது போல் வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதிலை தான் ஐயா கொடுத்துருந்தாரு. அதை ஒட்டி தான் என்னுடைய பார்வை இருக்குங்கண்ணா. நீங்கள் வந்து இப்போ நம்ம எதுலேயுமே சொல்கிறேன், லைஃப்பில் நம்ம இந்த தியானம் செய்யும் போதும் சரி, லைஃப்லேயும் நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. அது வந்து எதிர்மறையான சிந்தனைகள் ஒருத்தர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலும் அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதே போல நம்ம கனவுல கூட பார்க்கலாங்க. நிறைய முறை நீங்க குறிப்பிடுவது போல நமக்கு உணர்த்தப்படுங்க. இப்போ இந்த தியானம் யோகம் செய்கிறவங்க எந்த முறையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம இருக்கும்போதும் ஒரு நல்ல அமர்ந்து நம்ம ஒரு தியானம் ஒரு குறிப்பிட்ட நேரம் பண்ணும்போது இது போல அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குங்க. அதாவது இப்போ நடக்க போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் அனுபவம் கிடைக்கும். சில நல்ல அனுபவங்களும் இருக்கும், கெட்ட அனுபவங்களும் இருக்கும். நான் பொதுவாக கனவுல பார்த்தீங்கன்னா சில வேலைக்கெல்லாம் உணர்த்தப்படும். அது நல்ல அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதோ அது என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் விளங்கும். ஆனால் எப்போ தீய கனவு வந்தாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டேங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஏன்னா அந்த கனவை எடுத்துட்டு நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அந்த எதிர்மறை சிந்தனையே நம்மளை வந்து நல்ல முறையில் செயலாற்ற விடாதுங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகளையோ உணர்த்தப்படுவதையோ தீயதை விட்டுலாம். இன்னொன்று கிருஷ்ணானந்த ஐயா சொன்ன மாதிரி அதை போய் நம்ம சொல்லும்போது நம்ம சொன்னதுனால தான் அப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு பேரும் வருங்க. இதுதான் நடக்கும் என்பதை வந்து நீங்களும் நானும் தடுக்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. உண்மை எப்பவுமே நடக்கும்னா அதை ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு இதுனா நீங்கள் விழிப்புணர்வோட உங்களை பொறுத்த வரைக்குமோ உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கோ இந்த விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் அந்த விழிப்புணர்வை பகிர்ந்து கொள்ளலாங்க. அது ஒரு பார்வை. ஐயா குறிப்பிட்டது போல பார்த்தீங்கன்னா இந்த தீய கனவு வர்றது கூட நீங்கள் பார்க்கலாம்.
ஒரு அறையில வந்து காற்றோட்டம் இல்லாம நீங்க படுத்திருந்தாலோ, வெளிச்சம் குறைவா இருந்தாலோ, இந்த மாரி ஒரு அழுத்தம் மேலே யாரோ அழுத்துற மாரி இருக்கலாம். மூச்சு திணறல் மாரி எல்லாம் இருக்கலாம். அதனால நீங்க தியானம் செய்யற இடத்துல கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். இந்த ஜன்னலெல்லாம் கொஞ்சம் திறந்து வைத்து காற்றோட்டம் இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். அதேபோல இந்த காப்பு மந்திரம் மிக மிக உதவியா இருக்குங்க. நீங்க வந்து தியானம் செய்யும்போதே, தீபம் பத்தி வைக்கும்போதே, அந்த 18 சித்தர்களையும் வணங்கலாம். இந்த மாரி தியானம் எந்த முறையா இருந்தாலும் இத பண்ண போறோம். நீங்களே அந்த எண்ணம், சிந்தனை எல்லாத்துலயும் இருந்து இந்த தியானம் செய்யக்கூடிய நேரத்தில் துணையாக நின்று காப்பா அரணா இருந்து தியானம் நல்ல முறையில கைகூடுவதற்கு அருள் புரியணும். எந்த தடைகளும் வராமல் நீங்களே வந்து அந்த தடையை வந்து தடுத்து அருட்காப்பா இருக்கணும்னு சொல்லலாம். அதேபோல வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்ன மாரியும் சொல்லலாம். அருட்பேராற்றல் நம்ம இருக்கக்கூடிய இந்த அறையில முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கட்டும். ஒரு நல்ல நேர்மறையான சூழல் இருக்கின்றது. நேர்மறையான ஆற்றல் என்னை சுற்றிலும் இருக்கின்றது, எனக்குள்ளும் இருக்கின்றது. நல்ல சிந்தனை எனக்குள் மேலோங்கட்டும் அப்படிங்கிற அளவுல நீங்க நேர்மறையா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இந்த அறை முழுவதும் இருக்கட்டும், இந்த என்னை சுற்றிலும் அரணாக இருக்கட்டும், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் இங்கு வந்து நீக்கமற நிறைந்திருக்கட்டும். இந்த அறையிலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்பேராற்றல், நேர்மறையான சிந்தனை எல்லாம் இங்கும் நிறைந்திருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க அந்த தியானத்தை பண்ணும்போது நீங்க ஒரு நல்ல அனுபவத்தையே பார்க்கலாம். அப்படிங்கிறது ஒரு பார்வைங்கம்மா. இது வந்து நிறைய இதுல இருக்கும். அத இன்னொரு பார்வையும் பார்த்தீங்கன்னா, இந்த வாசனை வர சொல்றீங்க. அது வந்து சில தெய்வம் வந்தாலும் அந்த மாரி சொல்லுவாங்க. அல்லது சித்தர்கள் வந்தாலும் அந்த ஒரு நல் வாசனை வரும்னு சொல்லுவாங்க. ஐயா குறிப்பிட்டது போல நல்ல ஆன்மாக்கள் நம்ம கூட தொடர்பு படும்போதும் அந்த நல்ல வாசனையை நம்ம உணர முடியுங்க. அது எல்லாருக்கும் அந்த உணர முடியுமான்னு தெரியல. ஆனா வந்து அந்த வந்து போகக்கூடிய ஒரு வினாடி பொழுது நீங்க வந்து அந்த வாசனைய உணர முடியும். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க புரிந்து கொள்ளலாங்க. நன்றிங்கய்யா. இந்த செய்தி தான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேங்க. நன்றி. நன்றி அருண் ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நானும் வேதாத்திரி மகரிஷி அவர்களோட அதை சொல்லலாம்னு நினைச்சேங்க. நம்ம சித்தர்கள் வாசி சார்ந்து பயணப்படும் போது அதை சொல்லாம வேணாமான்னு அப்படி விட்டுட்டேன். நல்லதுங்க, நீங்க சொன்னது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களோட அந்த தியான முறைகளும் அவங்க சொல்லியிருக்கிறதும் இல்லறத்தில் இருந்து பயணப்படுபவர்களுக்கு, ஆன்மீகத்தில் உயர விரும்புபவர்களுக்கு நல்ல பயிற்சிகள். அதை அடிப்படையாக எடுத்துக்கிட்டாவே அடுத்தடுத்த நிலைக்கு நமக்கு திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பார்க்கலாங்களா ஐயா? ஐயா பார்க்கலாங்க ஐயா. நல்லதுங்கய்யா, வாழ்க வளமுடன். பாலிற் சுவை போலும் பழத்தின் மது போலும் நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே. 52வது பாடலுங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இந்த பலரோடு கிளத்தல்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. நீங்க இந்த இப்போ சேட்ல போட்டிருக்க பாடலே பார்க்கலாம். இந்த 10 பாடல்லையும் அந்த 2 அடிகளா இருக்குது குரல் போல. அதுல வந்து நிறைவான சொல் எடுத்து பார்த்தீங்கன்னா, போற்றீரே போற்றீரேன்னு தான் வருது. நீங்க எல்லா பாடல்லையுமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பா அமைச்சிருக்கிறாரு. நம்ம வந்து துதி சொல்லும்போது போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து அந்த எல்லோருக்கும் பலரோடும் கிளத்தல் அப்படிங்கிறதுனால போற்றீரே, நீங்களும் போற்ற வேண்டும். நான் உணர்ந்ததை சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு இறைப்பேராற்றல்ங்கிறது இருக்குது அப்படிங்க சொன்னார். எப்படி கண்ணின் பேரொளி பார்த்தோம், தினகரன் போலன்னு பார்த்தோம், கதிரொளிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த பாலின் சுவை போல, இதை பாம்பாட்டி சித்தர் ஐயாவினுடைய பாடல்லே பார்த்திருக்கோம். பாலில் ஒரு துளியில எப்படி இருக்கும் அந்த சுவை, அந்த பால் முழுவதும் கலந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப அதை பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு துளிக்கு இந்த சுவை இருக்கு, ஒரு பாலுக்கு இந்த சுவை இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் ஒண்ணுதான். அப்படி பார்க்கும்போது அந்த நுண்மையா பார்த்தாலும் அதுதாங்க. அதை நீங்க விசாலமா பார்த்தாலும் அதுதான். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலயும் அதுதான் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். பாலிற் சுவை போலும் பழத்தின் மது போலும், மது ரசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பழத்தை பிழிந்து நீங்க ரசம் பிழிஞ்சிங்கன்னா, அந்த ஒரு டம்ளர் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஆரஞ்சு பழம் எடுக்கிறோம், அதை ஒரு டம்ளர் நீங்க ஜூஸ் பிழியறீங்கன்னா, அந்த ஒரு துளி எடுத்து அந்த சுவையை பார்த்தீங்கன்னாலும்
1/4 டம்ளர் குடிச்சாலும் சரி, 1/2 டம்ளர் அல்லது முழுசா குடிச்சாலும் எப்படி இருக்கும்? அதே ஆரஞ்சின் சுவை தான் இருக்கும். அது வந்து மாறாது இல்லைங்களா? அது போல தான் வந்து எல்லாம் நுண்மையா இருந்து பார்த்தாலும் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. நூலிற் பொருள் போலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நூட்கள் நம்ம படிக்கக்கூடியதுல நீங்க ஒரு புத்தகத்தையோ, ஒரு சிறுகதையோ, எந்த கதை படித்தீங்கனாலும் அந்த கருப்பொருள் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுல கதை மாந்தர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆனா சொல்ல வந்த பொருள் என்பது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொருளா தான் இருக்கும். அது எந்த இது வேணாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்ப திருக்குறளே எடுத்தோம்னா, ஒரு அதிகாரம்னு பிரிச்சோம்னா, அந்த அதிகாரத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். அதுல வந்து பல மாரி வந்து வெவ்வேறு கோணங்கள்ல பார்வைகள தான் முன் வச்சிருப்பாங்க. ஆனா சொல்ல வந்த பொருள் எப்படி அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால்னு எடுத்துட்டோம்னா, அறத்துப்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வரக்கூடிய குறள்கள் எல்லாமே அறம் சார்ந்து தான் இருக்கும். அறத்தை வலியுறுத்துவதா தான் இருக்கும். அதான் சொல்றாரு. "நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நுட்பமான பொருள் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு உரை எழுதியிருக்காரு அல்லது ஒன்றை பகிர்ந்திருக்காருன்னா, அதற்குள்ள நுட்பமான பொருள் என்ன அவர் சொல்ல வர்றாரு? அந்த ஆசிரியர் சொல்ல வந்தத நம்ம முழுசா இது வாங்க முடியாது. ஆனாலும் நம்மளுடைய அறிவுக்கு இயன்ற வரையிலும் அந்த நுண்பொருளை வந்து உணர்ந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி ஒரு நுண்பொருளாகத்தான் இருக்கின்றது அந்த இறைப்பொருள் என்று சொல்கின்றார். அப்ப பிரபஞ்சத்தில் இருப்பதும் அதுதான், அண்டத்தில் இருப்பதும் அதுதான், அதே போல பிண்டத்தில் இருப்பதும் அதுதான், அணுவுக்குள் இருப்பதும் அதுதான். அப்ப வந்து அணுவா சுருக்கி நீங்க அந்த அணுவுக்குள்ள போய் பார்த்தாலும் எதுவா இருக்கும்னா, அங்கேயும் அணு இருக்கும். அதுக்குள்ள நீங்க இன்னும் நுழைஞ்சு போய் பார்த்தீங்கனாலும், அந்த நியூக்ளியஸ்ன்னு சொல்றதுக்குள்ள போய் பார்த்தீங்கனாலும், அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரோட்டான்னு சொல்லுவாங்க. சார்ஜே இல்லாத நியூட்ரான் இருக்கும். நடுநிலையானது அந்த அணுவுக்குள்ளேயும் இருக்கும். அதைச் சுத்திலும் பார்த்தீங்கன்னா தான் அந்த எலக்ட்ரான், அந்த எதிர்மறை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது வந்து சுத்திலும் இருக்கும். சுத்தி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இயக்கமும் இருக்கும். அந்த ஒழுங்குத்தன்மை என்பது இருக்கணும். அந்த ஒழுங்குத்தன்மையை நீங்க எவ்வளவு நுட்பமா போய் பார்த்தாலும் சரி. இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம். இந்த நுண்பொருள், அணு அப்படின்னு சொல்லி அட்டாமிக் பிசிக்ஸ்னெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அணு இயற்பியல் அப்படின்னலாம். இதெல்லாம் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அணுவை குறித்தும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்களை குறித்தெல்லாம் பேசுறோம். இன்னும் நிறைய அறிவியல் சார்ந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாசிட்ரான்ங்கிறாங்க, போசான்ங்கிறாங்க. இந்த மாரி நிறைய துகள்களை வந்து நாளுக்கு நாள் கண்டறிந்து சொல்றாங்க. இதெல்லாம் கருவிகள் கொண்டுதாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கனாலும், இயங்காத ஒண்ணு இருக்கும். சிவம்னு சொல்லலாம். இயங்கக்கூடிய சக்தி நிலை என்று இருக்கும். எப்படி எலக்ட்ரான் போல சுத்தி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் அந்த நுண்பொருள்னு நம்ம பார்க்கணும். நீங்க வந்து அறிவியலா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் பார்க்காம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த அணு இருக்குது இல்லைங்களா? எந்த பொருள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதனுடைய பிரிச்சு போய் பார்த்தீங்கன்னா, கடைசியில என்ன இருக்கும்? அந்த அணு தான் இருக்கும். அப்ப அந்த அணுக்குள்ளேயும் இருக்கிறது என்னன்னு பார்த்தா, அந்த இறைப்பேராற்றல் அப்படிங்கிறது தான் ஞானிகள் உணர்ந்து சொல்றாங்க. நம்ம அவங்க எழுதி வச்சுட்டு போனத நம்ம சொல்றோம். ஆனா அவர்களுடைய அறிவை கொண்டு தனக்குள்ள இதை வந்து சிந்தித்து பார்க்குறாங்க. அதனாலதான் எதை வந்து பகிர்ந்து கொண்டாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இது சரியா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணுங்கய்யா. நன்றிங்கய்யா. அவ்வளவு ஒரு நுண்பொருளை போற்றி நம்ம வணங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காருங்கய்யா. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா பார்க்கலாங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயா வந்திருக்காங்க, சசிகலாமா வந்திருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இது சார்ந்து யாரும் ஏதாவது வேற கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கங்க தாராளமா. இல்லை அடுத்த பாடலை பார்க்கலாம். குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? சரி, குணா ஐயா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் பார்ப்போங்க. நம்ம அடுத்த பாடல்கள் முடிஞ்சிட்டு கூட கேட்டுக்கலாம். மூவர் முதலை முக்கணியை சர்க்கரையை தேவர் பொருளை தெல்லமுதை போற்றீரே. 53வது பாடலுங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இப்போ இந்த பாடலுக்கான இது பார்க்கலாங்க. இது எல்லாமே இந்த பலரோடு கிளத்தல்ல பார்த்தீங்கன்னா,
அந்த இறைப்பேராற்றலை போற்றி பார்க்குறாருங்க. எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒன்றொன்னா சொல்லிட்டு வர்றாரு. அது ஒளியில் ஆரம்பித்து இப்போ அந்த பழரசம் பால் அதுக்குள்ளேயெல்லாம் ஒரு துளியில் இருக்கிறதும் பொதுவாக பார்த்தா அதில் இருக்கிறதும் ஒன்று தான், சுவை ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவர் முதலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அப்போ 3 தொழில்களை செய்யக்கூடிய முதல்வர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இது திருமந்திரத்தில் வந்து 5 தொழில்கள் செய்வதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற அளவுலையும் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்றொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு அதிபதிகளை வந்து வைத்திருப்பாங்க. எப்படி வந்து படைத்தலுக்கு வந்து சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாவையும், காக்கிறதுக்கு வந்து விஷ்ணுவையும், அழிப்பதுக்கு ருத்ரன் அல்லது வந்து நம்ம சிவன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, நம்ம இவ்வளவு பாடல் பார்க்குறோமே, ஏன் வந்து ஒரு பொருள்னு சொல்கிறோம், ஏன் வந்து 3 தெய்வங்களாக நம்ம பிரித்து சொல்லணும் அல்லது வந்து தொழிலை வைத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அப்போ இது வந்து ஒரு பார்வை தான். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நமக்கு எளிதாக புரியணும்னா, இப்போ சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்குது. சூரியன் வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து வெப்பமாக இருக்குது. சந்திரன் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர்றது ஒரு குளிர்ச்சியான ஒளியாக இருக்குது. ஆனால் இரண்டிடமிருந்து வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி தான். ஒன்று சூடாக இருக்கின்றது, இன்னொன்று குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த ஒரு செயல் செய்வதற்கு தகுந்த மாதிரி இந்த இயற்கையில் ஒரு அமைப்பு இருக்குங்க. இதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது, இதை செய்ய வேண்டும் என்ற அளவில் வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ வந்து ஒளியாக பார்த்தா ஒன்று தான். ஆனால் நீங்கள் வந்து குளிர்ச்சி வெப்பம் அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா சூரியனாகவும் சந்திரனாகவும் நம்ம பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அப்படிதான் அந்த தொழில்கள் என்பது நம்ம சொல்லக்கூடிய காத்தல், படைத்தல், அதே போல் வந்து அழித்தல், அருளல், மறைத்தல்னு சொன்னோம் இல்லைங்களா? இதெல்லாமே வந்து அண்டத்திலே நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். சிருஷ்டிக்கிறது, ஒரு உயிர் ஜனிக்கிறது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் அதற்கு ஒரு துன்பம் வருதுன்னா காக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் நமக்கு சென்ற பிறப்பில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இப்போ இருக்குங்களா? இல்லை, மறைக்கப்படுது. அந்த மறைத்தல் நடக்குது. நமக்கு வந்து ஒரு துன்பம் நடக்குது, ஆனால் அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு அருளல் நடக்குது இல்லைங்களா? அது யார் மூலமா வேணாலும் இருக்கலாம். அப்படி வந்து நடக்குதுங்கிறத நம்ம அருளல் நடக்குதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதுபோல செயல்களுக்கு தக்கவாறு நம்ம ஒவ்வொரு பெயர்களை நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்ப அணு அளவுல பார்த்ததுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து செயல் அளவுல நீங்க இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த பாடல் சொல்றாரு. மூவர் முதலை முக்கணியை சர்க்கரையைன்னு சொல்றாரு. அவர்களை போற்றி சொல்றாரு. முக்கணி என்பது நமக்கு தெரியும். மா, பலா, வாழை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இந்த முக்கணிகளை வந்து நம்ம எந்த நிகழ்வுகள், நல்ல நிகழ்வு, இப்ப சித்திரை 1ஆம் நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனியில் நம்ம முழிப்பதையே வந்து ஒரு இதாக பண்ணிட்டு வருவோம். அந்த வருடத்தின் முதல் நாள்ல அந்த கனிகளின் முள் நம்ம கண்களை விழித்து பார்த்தால் நமக்கு வந்து ஒரு கனிவான ஒரு சுவை மிகுந்த வருடமாக அமையும் நம்ம பார்க்கிறோம். அது போல அவர்களை போற்றி சொல்றார். முக்கணியை, 3 முதல்வர்களையும் முக்கணியை சர்க்கரையேன்னு சொல்றாரு. எப்பொழுதுமே இன்பத்தில் இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட அவரும் இறை சிந்தனையோட இருக்காருங்க, மாமா ஒருத்தர். அவர்கிட்ட பேசினேன். எப்படி இருக்கீங்கும்போது சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் சொன்னாரு, சந்தோஷம்னு சொல்லாதீங்க, அதுல தோஷம் இருக்கு அப்படின்னாரு. அது தோஷமா என்னன்னு நம்ம பார்க்கறதில்ல, ஆனா அந்த வார்த்தையில இருக்கு, சந்தோஷம் இருக்கு. சந்தோஷத்தை கடந்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை கடந்து ஆனந்தம், ஆனந்தத்தை கடந்து பேரானந்த நிலையில இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஞானியரும் இறைத்தன்மையும் இருக்கக்கூடிய நிலை எதுன்னு பார்த்தோம்னா அந்த பேரானந்த நிலை என்பதை புரிந்து கொள்ளலாங்க. அப்ப ஒரு பழத்தை நீங்க குடிச்சீங்கன்னா, பழ ரசத்தை குடித்தால் அந்த இனிப்பு சுவை உங்களுக்குள்ள அந்த குளுக்கோஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நாடி நரம்பெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர்றதை நீங்க உணரலாம். இதை வந்து யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லைங்களா? நோன்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கறது பழரசமாக இருக்கும். ஏன்னா அந்த இனிப்பும் குளுக்கோஸும் உடலில் ரத்தத்தில் கலக்கும்போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால அந்த பேரானந்த நிலை என்பது சர்க்கரையாக இங்கே குறிப்பிடுறாருன்னு பார்க்கலாங்க. மூவர் முதலை முக்கணியை சர்க்கரையை தேவர் பொருளை தெல்லமுதைன்னு சொல்றாரு. அப்ப தேவர்களின் பொருளாக, தேவர்கள் என்பவர்கள் அமரர்களாக நம்ம பார்க்கிறோம். அந்த பிறப்பு இறப்பை கடந்தவர்களாக பார்க்கிறோம். அவர்களுக்கு அந்த நிலைக்கு காரணமாக சொல்லப்படுவது அந்த தெல்லமுது. தெல்லமுதாக இருப்பதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைப்பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த இறை
மறைப்பொருளை போற்றுவோமே அப்படின்னு வந்து குறிப்பிடுறாருங்கய்யா. இது வந்து எல்லாமே போற்றி வரக்கூடிய பாடலாக தான் இருக்கு. அந்த இறைப்பேராற்றலின் தன்மையை பலவாறு பார்த்து உணர்ந்து போற்றுகிறாரு. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலை பார்க்கலாங்க. அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க பிரகாஷ் ஐயா. தெளிவாக அந்த கருத்தை சார்ந்து வேறு ஏதாவது அனுபவங்கள் இருக்குது, வேறு வேறு கருத்துக்கள் இருக்குனாலும் தாராளமாக இருக்கவங்க சொல்லுங்கள். அடுத்த பாடல்கள் நம்ம சொல்கிறது தான் முழுமையான கருத்துன்னு இல்லை. நமக்கு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். மற்றவங்க கருத்தை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்க. எல்லாரும் பயணப்பட்டுருக்கோம். நமக்கு வாய்த்த இந்த அனுபவம் தான் மற்றவங்களுக்கும் வாய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சித்தரோட ஆசீர்வாதத்தில் அவரவருக்கு எது தேவையோ அதை சார்ந்து அவைகள் கிடைக்கும். நம்ம பயணமும் அதை சார்ந்தா இருக்கும். மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்கள் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கங்க. முடிந்தளவு சிதற பாடல்களை சார்ந்து சிந்தியுங்கள். அது சார்ந்த கருத்துக்களை தேடுங்க. இன்னும் ஆழமான கருத்துக்கள் புரிதலுக்கு வரும். நிறைய பேர் இதை ஆழ்ந்து சிந்திக்கிறது, அது சார்ந்த உட்பொருளை தேடும் போதும் வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போவாங்க சித்தர்கள். நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரோட ஆசீர்வாதத்தில் இப்படி சித்தர்கள் அடையாளப்படுத்தி காட்டுற குழுக்களும் அன்பர்களும் அங்கங்கே கிடைச்சிருக்காங்க. அதை பயன்படுத்திட்டு நம்ம அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு, நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழறதுக்கு, அருண் பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி ஆனந்தமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆனந்தம் தான் நம்மளோட பிரதானம், மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளா சேர்த்துக்கிட்டதான்னு சொல்லுவாங்க ஞான மார்க்கத்தில். இருப்பு அப்படிங்கிறது பேரானந்தமானது. அந்த இருப்பை உணர்ந்து கொள்ளாம தான் நம்ம அதை விட்டு வெளியில வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருப்பை உணர்ந்துக்கிறதுக்கான வழிகளும் படிக்கட்டுகளும் எத்தனையோ இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒன்றை பிடித்து அதன் உள்ள பயணிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. நல்ல அனுபவங்களை கொடுக்கும், நிறைய தீர்வுகள் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த பாடல பார்க்கலாங்களா ஐயா? ஐயா பார்க்கலாங்க ஐயா. 54வது பாடலுங்க. தூய மறைப்பொருளை சுகவார்தீமிரதை நேயமுடனாலும் நிலை பெறவே போற்றுகிறே. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. இந்த பாடல் ஒரு சிறப்பான பாடலாக பார்க்குறேங்க ஐயா. புரிந்து கொள்றதை வைத்துங்க. இதில் வந்து தேவர்கள் பற்றியெல்லாம் சொல்லிட்டாருங்க. அந்த ஒரு உயரிய தெல்லமுதாக இருக்குங்கெல்லாம் சொல்லிட்டாரு. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மூவருக்கும் முதலாக இருக்குது, முக்கணியாக இருக்குது, அதுவே வந்து பேரானந்த நிலையிலையும் இருக்குது, தேவரோட அமிர்தமாக இவ்வளவு உயர்ந்தாலும் அது எப்படி இருக்குன்னா தூய மறைப்பொருள்னு சொல்றாங்க. அப்ப வேதங்களின் பொருளாகவும் அதுதான் இருக்கு. தூய மறைனா நம்ம வந்து திருக்குறள் சொல்றோம், மறைப்பொருள் அப்படின்னு சொல்றோம். மறை வேதங்கள் 4 வேதங்கள் சொல்றோம் இல்லைங்களா? ரிக், யஜுர், சாம, அதர்வனங்கிற அளவுலையும் சொல்றோம். குரானையும் மறை குறிப்பிடுவாங்க. இது போல நன்னூல்கள் எல்லாமே வந்து மறையா சொல்றோம். அந்த நன்னூல்களில் சொல்லப்பட்ட பொருள் எல்லாம் என்ன? குரான்ல சொன்னதும் அந்த இறைவன்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இறை பொருள்ங்கிறத பத்தி தான் அங்கேயும் பேசியிருப்பாங்க. திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் வாழ்த்திலிருந்து அன்புடைமை தொடங்கி அந்த அன்புடைமை, அருளுடைமை எல்லாம் எதை ஒட்டி வரும்னா இந்த இறைப்பேராற்றலை ஒட்டி தான் எல்லா இதுலையும் வரும். அப்ப தூய மறைகளின் பொருளாகவும் இருப்பது அதுதான். சுகவாரிதி அமிர்தை அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வாரிதி அப்படின்னா வந்து கடல் அப்படிங்கிற பொருள் இருக்குங்க. அப்ப சுகவாரிதினா சுகத்தை வாரி வழங்கக்கூடியது கடல் இல்லைங்களா? கடல் வந்து
அதனுடைய வளம் வாரி வழங்கக்கூடியது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடல் பரப்புலையும் சரி, கடல் ஆழ்கடல் போனாலும் அத்தனை உயிர்கள் வாழ்வதற்குரிய சூழலை அது வாரி வழங்குகின்றது. அது முத்து சிப்பி தொடங்கி எவ்வளவோ பவளப்பாறைகள் என்னென்னமோ சொல்றோம் இல்லைங்களா, நம்ம பார்க்கக்கூடியது. மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆழ்கடல் போய் அவ்வளவு அற்புதங்களை பார்ப்பார்கள். அதே போல இந்த ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்னூர்க்லிங், ஸ்கியூபா டைவிங் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஆழ்கடலுக்கு போய் பார்க்கக்கூடியது. அவங்க நம்ம அந்த ஆக்சிஜனை சிலிண்டர்ல மாட்டிட்டு உள்ள போவாங்க. அப்ப போய் அங்க இருக்கக்கூடியதெல்லாம் பார்ப்பாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி சுகத்தை வாரி வழங்கக்கூடிய கடல்னு குறிப்பிடுறாரு. தூய மறைப்பொருள் அதுதான் சுகத்தை நமக்கு வாரி வழங்குகின்றது. நேயமுடன் நாளும் நிலை பெறவே போற்றுகிறே அப்படின்னு சொல்றாரு. நேயமுடன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மனித நேயம் அப்படின்னு நமக்கு தெரியும். உயிர்களிடத்தில் அந்த அன்பு பாராட்டுறதாங்க உயிர் பரிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த பொருள் நம்ம சொல்லக்கூடிய மறைப்பொருளாக இருக்கின்றது, ஒரே பொருளாக இருக்கின்றது. அதனோடு நேயம் அன்பு பாராட்டணும்னு சொல்லுவாங்க. அதைதான் 63 நாயன்மார்களும் செய்தாங்க. அதாவது நீங்க எந்த கதை புராண கதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இறைவன் ஆட்கொள்ளப்படுவது எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப அன்பு மிகுதியா இருக்கோ அப்பதான் அவர் ஆட்கொண்டிருப்பாருங்க. அதனால நேயமுடன் நிலை பெறவேனா அந்த உள்ளத்தில் நிலை பெறதுக்கு போற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம அந்த அன்பை நம்ம போற்றதான் நமக்குள்ள அன்பு பெறும் இல்லைங்களா. அது நிறைய சென்ற வாரங்கள்லயே நம்ம பார்த்தோம். அதை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்க கிட்ட பகிர அதிகமாகும்னு பார்த்தோம். அப்ப அந்த இறை பேராற்றல்கிட்டயே நீங்க அன்பு அதிகம் அதிகம் பாராட்ட என்ன ஆகும், உங்க உள்ளத்திலேயே அது நிலை பெற்று இன்னும் அந்த அன்பத்தை பெருகச் செய்யும். அதனால அந்த தூய மறைப்பொருளை போற்றுங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதுல வேதம் அப்படிங்கிற மறைப்பொருளை கடந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நேயம் பாராட்டுறது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த கிழங்கு வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பார்க்கலாம். கோரை கிழங்கு பார்த்தீங்கன்னா அது இந்த பூமிக்கு கீழேயே தான் இருக்கும். இப்ப மற்ற பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்பிள் ஆகட்டும், பலா, வாழை இதெல்லாம் மேல இருக்கும். அதனுடைய தன்மையை பார்ப்போம், நம்ம ரசிப்போம். அது எப்படி இருக்குதுன்னெல்லாம் நமக்கு தெரியும், அந்த பயனை கொடுக்கும். ஆனா இந்த கோரை கிழங்கு போன்ற வேரில் வரக்கூடியது தன்னை வெளிப்படுத்தி கொள்வதே இல்லை. எப்பொழுதுமே மண்ணுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கத்தினுடையே இருக்குது. அதனுடைய வளர்ச்சியாவது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். அது எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாம அந்த கிழங்கு வகைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேயே இருந்தாலும் அதை நீங்க தோண்டி எடுக்கும்போது உங்களுக்கு பயனை கொடுக்கும். அது போலதான் அந்த மறைப்பொருள் என்பது எல்லாத்துக்கும் அது உள்பொருளாக இருந்தாலும் அது எப்பவுமே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறதே இல்லை. நீங்க அதை அன்புருக வேண்டி அன்பு மூலம் அதை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்ககிட்ட வெளிப்படுத்துது. இப்ப கவிதாம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த தியானம் பண்ணும்போது எனக்கு நேர்மறையான சிந்தனைகள் உணர்த்தப்படுதுன்னா யாரால் உணர்த்தப்படுகிறது, அந்த இறைப்பேர் ஆற்றலினால் தான் உங்களுக்கு உணர்த்தப்படுது. அப்படின்னா நீங்க அந்த மனம் ஒருமுகப்பட்டிருக்கும் போது, அதனாலதான் மௌனம் என்பது இறைமொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க மௌனமாக இருந்து கவனிக்கும் பொழுது அது உங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஏன்னா நீங்க நல்ல சிந்தனையோட இருக்கிறீங்க, அன்பு நேயத்தோட இருக்கிறீங்க. அதுதான் இறைமொழி. அன்பும் நேயமும் தான் இறைமொழியா இருக்கும்போது இது ரெண்டும் நீங்க உங்கள் மனதில் கொண்டு பாராட்டும் பொழுது அது அந்த ஒரு பொருள், அந்த இறைப்பொருள் உங்களை தொடர்பு கொள்கின்றது. அது உணர்த்துவது தான் நாம நம்ம தியானத்தினால நாம உணர்றோம். நம்ம தான் உணர்றோம். ஆனா நம்ம தியானம் செய்ததுனால மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வருதுங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே மேலோங்க கூடாது என்பது என்னுடைய கனிவான பார்வைங்க. எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும், தியானம் செய்வதற்கும் அந்த இறைப்பேராற்றலே நமக்கு துணை செய்கின்றது. அதை உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த தியானத்தையே நம்ம கொடுத்திருக்குது. அப்படி நம்ம அன்பும் நேயமும் கொண்டு அதை தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருள் தான் நமக்கு நடக்க இருப்பது நடப்பதை எல்லாம் உணர்த்துகின்றது. ஏன் அப்படி உணர்த்துதுன்னா, இந்த ஆன்மாவானது நல்ல தூய சிந்தனையோடு இருக்குது, நற்சிந்தனையோடு இருக்குது. இதற்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த அனுபவங்களை நம்ம கொடுக்கணும்னு அது நினைக்குது. நாம நினைக்கிறது இல்லை. நம்ம செய்யற அந்த செயல்னால மட்டும் அந்த அனுபவம் நமக்கு வர்றது இல்லைங்க. அந்த பேராற்றல் நினைக்கின்றது, தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு நம் மூலமாக வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு தான் ஞானிகள் பார்க்கின்றாங்க. ஞானிகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தான் செய்வதாக ஏன் நினைப்பதில்லை என்றால், அந்த செயல்கள் அந்த
பரம்பொருள் இறைப்பரம்பொருள் தன் மூலமாக நிகழ்த்துகின்றது என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறாங்க. யார் ஒருவர் அப்படி உணர்ந்து செய்கின்றாரோ அவர் மூலமாக தொடர்ந்து அந்த செயல்களை அது தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்குது. விழிப்பு நிலையில் இருக்கும்போது அதை கவனிக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருக்கோம். நம்ம மூலமா அது உணர்த்திட்டே இருக்குங்க. ஆனா நம்ம சாதாரண உலகியல்ல இருக்கும்போது நம்ம அதை கவனிக்க மறந்துடுறோம். அந்த அன்பு நேயத்துல நிற்க மறந்து விடுகின்றோம். அதனால் இறைமொழி நமக்கு கேட்பதில்லை. தியானம் செய்யும் பொழுது மனம் ஒன்று இருக்கின்றது. அன்பும் நேயமும் கொண்டு நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த இறைமொழி கேட்கின்றது. அதன் மூலமாக நாம் உணர்வுகளை பெறுகின்றோம் என்கின்ற ஒரு பார்வை பயந்துக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, மிக நன்றி. அன்பும் நியாயமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்க. கடந்த பாடலில் அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. நம்ம இந்த சித்தர்கள் ரகசியங்கிற டெலகிராம் குரூப்பில் ஒரு இது போட்டிருக்காங்க. ஒரு 10-12 வரிகள் இருக்கும். ஒரு 2017ஆம் ஆண்டுகள் வாக்கில் எழுதினது. எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்புள்ளம் கொண்ட முருகா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். எழுதி அப்போ நிறைய பேத்துக்கு அதை அனுப்பியிருந்தேன். நிறையா குழுக்களை பகிர்ந்திருப்பேன். இந்த பாசிட்டிவாக எப்படி நம்ம இருக்கணுங்கிறது, இந்த பாசிட்டிவாக கேட்கக்கூடியதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் தான் முதல்ல பாடினார்னு சொல்லுவாங்க. உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாதிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத வள்ளலார் அடியார்கள் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்ததை, அவங்க எப்படி சின்ன வயசுலேயே வள்ளல் பெருமான் இந்த மாதிரி வேண்டும் வேண்டுன்னு தான் இறைவன்கிட்ட கேட்கணும், வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்போ ஹீலர் பாஸ்கர் அவர்களும் பாசிட்டிவாக கேட்கணும், பிரபஞ்சத்தில் பாசிட்டிவாக கேட்கறத பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். அதில் ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி தான் கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க பிரபஞ்சத்திட்ட. நோய் வேண்டான்னு கேட்காதீங்க, ஆரோக்கியம் வேண்டும்னு கேளுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் இது சித்தர்கள் இதில் நிறைய வந்தாலும் இப்போ சமீப காலத்தில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் ஹீலர் பாஸ்கர். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பாசிட்டிவாக எப்படி நம்ம எல்லாத்தையும் பிரபஞ்சத்தில் கேட்கறது, அதை கேட்டு எப்படி நம்ம பெற்றுக்கிறது, நம்ம அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நம்ம யாரையுமே குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை, அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க. நமக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பேசுவாங்க. எது நமக்கு சரியாக போடுதோ, எது நமக்கு உதவுதோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நோக்கத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். பாசிட்டிவிட்டிங்கிறது அவ்வளவு. நம்ம எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கோமோ, நம்ம ஆனந்தத்தை நம்ம உள்ளுக்குள்ளே உணர நம்மளோட செல்கள் யாவும் அந்த ஆனந்தத்தை உணரும். அந்த ஆனந்தத்தை உணரும்போது அது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் மகான்கள் யோகிகள் அவங்க நினைப்பதெல்லாம் நடக்குது. நம்மளை போல சராசரி மானிடர்கள் நினைச்சா சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க பரிபூர்ண ஆனந்தத்துல அதை நினைப்பாங்க. அந்த எண்ணங்கள் நம்மளோட ஒவ்வொரு செல்களும் ஆனந்தத்துல திளைத்திருக்கும் போது, நினைக்கும் போது அது அப்படியே நடந்துடுது. 50-50 இருக்கும்போது, பாதி சந்தோஷத்துலையும் பாதி பயத்துலையும் நம்ம கேட்கும்போது அது சில நேரங்கள் நடக்குது, சில நேரங்கள் நடக்காமல் இருக்குது. பிரார்த்தனைகள், வழிபாடுகள் இது எல்லாமே அதை சார்ந்தா வரும். இதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்ம பாடல்களை பார்ப்போம், தொடர்ந்து பேசலாங்க ஐயா. வாய்ப்பு இருக்கவங்க அதை ஒரு வாட்டி பாருங்க. நம்ம சித்தர்கள் ரகசியம் டெலகிராம் குரூப்ல இந்த பிடிஎஃப் இப்போ தான் போட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க படிங்க, பயனுள்ளதாக. ஐயா அந்த பாடல் பாடுறேன்னு சொன்னீங்க, நீங்க எழுதுனது பகிர்ந்துக்கனால பகிர்ந்துக்கலாங்க ஐயா. நீங்க சென்ற வாரம் ஆமாங்க ஐயா, சித்தர பாடல்கள் முடிஞ்சோன்னு நம்ம பகிர்ந்துக்கோங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐந்தாவது பாடல். சராசரத்தை தந்த தனிவான மூலம் எனும் பராபரத்தை பற்றி பவமறவே போற்றீரே. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இந்த பாடலுக்கான பொருள் பார்த்துடலாங்க. தொடர்ந்து நம்ம பாடல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 4 பாடல்கள் 51வது பாடல்லேருந்து 54 வரைக்கும் பார்த்துட்டுங்க. 55வது பாடல். சராசரத்தை தந்த தனிவான மூலம் என்னும் பராபரத்தை பற்றி
பவமரவே போற்றுகிறே அப்படின்னு சொல்றாருங்க. இந்த பாடல்ல வந்து ஒரு புதிய சொல்லா நான் கற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தேங்க. பாவம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பவம் என்பது வந்து பிறப்பை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்குங்க. அப்போ அந்த பிறப்பு சுழற்சியை வந்து நம்ம விடுபடுவதற்கு வந்து எதை பற்ற வேண்டும் என்பதை தான் இந்த பாடல்ல சொல்றாருங்க. அண்ட சராசரங்களை தந்த தனிவான மூலம் என்னும் அப்படிங்கிறத சொல்லாங்க. இந்த பாடல்ல வந்து அந்த பணி உடைமையை வலியுறுத்தக்கூடியதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அண்ட சராசரத்தையுமே படைத்திருந்தாலும் சென்ற பாடல்ல கூட பார்த்தோம். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியது தன்முனைப்பு என்பது இல்லாமல் அந்த தனிப்பொருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். சராசரத்தை தந்த தனிவான மூலம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து மூலமாக இருக்கின்றது, ஆதி மூலமாக இருக்குது. அதுக்கு தொடக்கம் முடிவு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதனாலதான் நிறைய பாடல்ல நம்ம பார்க்கும்போது ஆதி அந்தம் இல்லாத தனிவான பொருள், தனிப்பொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் அதை மூலம், மூலப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. மூலப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னா அதுல இருந்து தான் வந்து எல்லாமே வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளலாங்க. அதுதான் மூலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. மூலம் என்னும் பராபரத்தை பற்றி அப்படின்னு வந்து சொல்றோம். பரம் பராபரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தாய்மானவர் கூட சொல்லுவாருங்க, பராபரமே அப்படின்னு சொல்லி. அந்த பராபரத்தை பற்றி இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் என்று போற்றுவீரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இதுவரைக்கும் அந்தவரோட மேன்மையை சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாருங்க. இந்த பாடல்ல அப்படி போற்றுவதால உங்களுக்கு, அதாவது பணிவுடைமை, அன்பு அதெல்லாம் பார்த்துட்டோம். அன்புடைமை, அருளுடைமை, நேயத்தோட இருக்கணும். இதெல்லாம் நட்பண்புகளை நமக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அடுத்து தனிவுன்னு சொல்லி பணிவுடைமையும் நமக்கு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த நட்பண்புகளை கொண்டு உங்களுக்கு போற்றனா என்ன ஆகும், உள்ளத்தில் போற்றும் போது என்ன ஆகும் என்றால் நீங்கள் இந்த பிறப்பில் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை இதுல சொல்லியிருக்காருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க மகிழ்வுங்க. தெளிவாக விளக்குனீங்க. அடுத்த பாடல் பார்த்துருவாங்க. ஐம்பத்தி பாடல். மண்ணாதி பூதம் முதல் வகுத்ததொரு வான்பொருளை கண்ணார காண கருத்திசைந்து போற்றீரே. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. இப்போ இந்த பாடலும் ஒரு சிறப்பான பாடலை தான் இங்கே பார்க்குறேன். இப்போ அந்த இறைப்பு அறம்பொருளோட மேன்மையெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் அதுதான் மூலமாக இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து மண் முதலாக சொல்லுவோம். மண் ஆதி பூத முதல். அப்போ 5 பூதங்கள் நம்ம சொல்கிறோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு விண்ணு சொல்லக்கூடியது. விண்ணிலிருந்து ஒன்றொன்றாக ஒவ்வொரு பூதங்களாக வந்துன்னு சொல்லி நம்ம சென்ற பாடல்களில் பார்த்தோம். திருமந்திரத்தில் அதுக்கு தெளிவான குறிப்பு இருக்குங்க. விண்ணிலிருந்து தான் ஒவ்வொரு பூதமும் வந்துன்னு சொல்லிட்டு. அப்போ மண் ஆதி பூதம் முதல். இந்த பூதங்களுக்கெல்லாம் ஆதியாக இருந்தது அதுதான். அதை வகுத்து கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்றாருங்க. வகுத்து கொடுப்பதுன்னா இப்படி இப்படி நடக்கணும், இப்படி அடுத்தடுத்த பூதங்கள் வரணும்னு அதுதான். வகுத்ததொரு வான்பொருளை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வான்பொருளாக இருக்கிறது அதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. கண்ணார காண கருத்திசைந்து போற்றியது. இந்த கருத்து இசைந்து அப்படிங்கிறதுல தான் அந்த யோகத்தின் மூலமாக உணரலாங்கிறத ஒரு கருத்தா வைத்திருப்பார். அப்படி ஏன்னா கருத்து அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்க எடுத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும். இப்போ பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு கருத்தை தான் நீங்க எடுத்து சிந்திப்பீங்க. அதற்கு வந்து மனம். அப்போ மனம் இசைந்து அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வார்த்தைங்க. இதை வந்து ஒத்து இசைவு அப்படின்னு கூட அறிவியல் சார்ந்து கூட சொல்லுவாங்க. ஒன்றாக சேர்ந்து அதிரக்கூடியதை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கருத்திசைந்துன்னா அந்த கருத்தோட ஒத்து போகணும். எது ஒத்து போகணும்? மனம். அதற்கு தான் இந்த யோகம் வந்து பயன்படுகிறது. மனதை ஒன்றில் நிறுத்தி நீங்க அந்த கருத்திசைந்து அதை கவனித்து பார்க்கும்போது கண்ணார காணலாம். அந்த கண்ணார காண்பது என்பது ஒளியாக வந்து சித்தர் பாடல்கள்ல வந்து நாத விந்தாக சொல்லிட்டு வர்றாங்க. அதை அந்த பிறப்பறுப்பு அறுக்கணும்னு சென்ற பாடல்ல சொன்னாரு. பிறப்பு அறுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது யோகம் செய்யணும்னு சொல்றாரு. யோகம் செய்யும் போது என்ன சொல்றாரு? இந்த புலன்கள் எல்லாம் ஒடுக்கம் பெற்று கருத்து மனம் அங்க ஒன்றி புருவ மத்தியில ஒன்றி இருக்கும் பொழுதுதான் நாம் கண்ணார காண முடியும் என்று வந்து போற்றி சொல்லியிருக்காருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பார்ப்போங்க ஐயா. 57வது பாடல். பொய்ப்பொருளை விட்டு புலமுறிய உண்ணாத மெய்ப்பொருளை நாளும் விருப்புற்று போற்றீரே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. இந்த பாடலும் நேரடியான இதாங்க ஐயா.
பொய்ப்பொருளை விட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உண்மை பொருளா அது ஒண்ணுதான் இருக்கு. மற்றதெல்லாம் பொய்ப்பொருளா நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வேற நம்ம பொய்ப்பொருள் நம்ம பார்க்கக்கூடியது அழியக்கூடியது இல்லைங்களா? ஏன்னா மண்ணாதி பூதம் முதல் வகுத்ததுன்னா அதுதான் ஆதியா இருக்கு. அதுக்கு ஆதியும் முடிவும் இல்லை. அதுதான் உண்மையான பொருளா இருக்க முடியும். அப்போ பொய் பொருள்னா என்னது? எதெல்லாம் தோற்றமும் முடிவும் நீங்க சொல்ல முடியுமோ, அதே போல அழிந்து போகக்கூடியதா எதெல்லாம் இருக்குதோ இந்த உடல் உட்பட இதெல்லாமே பொய்ப்பொருள். இந்த பொய்ப்பொருளை எல்லாம் விட்டு புலமறிய ஒண்ணாத மெய்ப்பொருளை, புலன்கள் அறிந்து தெளிவு பெற முடியாத மெய்ப்பொருளா இருக்குது. புலன்களை கொண்டு, அதனாலதான் புலனடக்கம் வேணும், புலனடக்கம் வேணும்னு சொல்றாங்க. ஏன் புலனடக்கம் வேணும்னு சொல்றாங்கன்னா, இந்த புலன்கள் எல்லாம் வெளிமுகமாக செயல்படக்கூடியது அல்லது வெளிமுகமாக பார்க்கக்கூடியது, பாயக்கூடியதுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண் எடுத்துக்கொள்ளலாம், நாசி எடுத்துக்கொள்ளலாம், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வாசி சார்ந்து சொல்லும் போது உள் சுவாசம்னு நம்ம சொல்றது அதனாலதாங்க. வெளிமுகமா போறதை விட்டு உள்முகமா கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். மெய்ப்பொருள்னு சொல்றது உண்மை பொருளைத்தான் இங்க குறிப்பிடுறாங்க. உண்மை பொருள்னா அதனுடைய தன்மை மாறாம இருக்க வேண்டும். அதற்கு தோற்றமும் முடிவும் சொல்ல முடியாததா இருக்கணும். அதனாலதான் வான் பொருள்னு குறிப்பிட்டிருக்காருங்க. பொய்ப்பொருளை விட்டு புலமறிய ஒண்ணாத மெய்ப்பொருளை நாளும் விருப்புற்று போற்றுகிறேன்னு சொல்றாரு. அப்ப நாளும் விருப்பமுற்று போற்றுறதுன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு எவ்வளவு விருப்பத்தோடு செய்யறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அது ஒரு நல்ல விளைவை கொடுக்கும். அந்த விருப்புற்று செய்யக்கூடிய போற்றுதல் என்பது தியானமாகவும் யோகமாகவும் நம்ம பார்க்கலாங்க. நீங்க அந்த மார்க்கம் அதை நீங்க பிடித்து கொண்டு முறையாக விருப்பத்துடன் செய்து வந்தால் அந்த உண்மை பொருளை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு செய்ய வேண்டியது இந்த பட்டணத்தில் சொல்லக்கூடிய பொய்ப்பொருளை விட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளலாங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க. நம்ம உடம்பு வரைக்கும் பொய்ப்பொருள்னு சொல்றாங்க. அழகா நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு எவ்வளோ சின்ன வயதுலேருந்து உணவுகள் எல்லாமே எடுத்து வளர்ந்து அது தன்னோட தளர்வடைந்து அது நம்ம அந்த உடம்பை விட்டு போகும்போது தளர்வடைந்து போகிறதும் இருக்குது. நல்லா இருக்கும்போது ஏதோ கர்மவினைக காரணமாக பிரிகிற ஆத்மாக்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த உடல் எப்படி தளர்வடைஞ்சு போகுது, இது பயனற்றதுங்கிறது எவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. பயனற்றதுன்னு சொல்ல முடியாது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேங்கிறது சொல்கிறாங்க. சுவரை வைத்து தான் சித்திரம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சித்திரமா சுவரா அப்படின்னா சுவர் இருந்ததுனால தான் சித்திரம் வரைய முடியுது. அதுக்கு உடம்பும் நம்ம ஒரு கருவி. அந்த கருவியை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிக்கிறத திருமூலம்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கணும்னு தான் வாசி யோகத்திலும் சொல்லப்படுது. இதற்காக கொடுக்கப்பட்டது நமக்கு உடல் அப்படிங்கிறத. இந்த உடலுக்கு ஆன்மாவே பிரதானம். இந்த ஆன்மா பிரதானம் அப்படிங்கிறத இந்த உடலை வைத்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். எங்கும் நிறை பரம்பொருள் நம்ம சொல்லக்கூடிய அந்த பரபிரமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல் வேணும். ஏன் நிறைய நிலையில நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கலாம். பிறவிலேயே ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமுடைய ஞான சம்பந்தர் போன்ற ஞான குழந்தைகளும் பிறப்பாங்க. அவங்க பிறவி முதலே ஞானம் சார்ந்தும் அது பயன்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலகை விட்டு நீங்கிறவங்க இருக்காங்க. இல்லை இந்த பிறவியில பாதி வரைக்கும் அதுக்கு பின்னரும் ஆன்மீகத்தை நாடி ஞானத்தை தேடி போறவங்களும் இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயதுல ஞானத்தை தேடுறவங்களும் அது சார்ந்த பயணப்படுறவங்களும் அவங்களோட முன்பிறவியின் வாசனைகள் தான் சொல்றாங்க. ஓஷோ அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, அவரோட மறுபிறவிக்காக 700 ஆண்டுகள் காத்திருந்ததாகவும், இந்த 700 ஆண்டுகள் அதுக்கான நம்ம புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப அன்னை தந்தையரை வாய்க்காததுனால அவங்க காத்திருக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஷோ தான் சொல்லியிருப்பாரு, நல்ல புனிதமான ஆத்மாக்களுக்கும் சீக்கிரம் பிறவி கிடைக்காது, பாவங்கள் நிறைய செய்த ஆத்மாக்களுக்கும் பிறவிகளை கிடைக்காது. ஒரு ஆன்மா பிறவி எடுக்க வேண்டும்னா அந்த பிறவி எடுக்கிறதுக்கு அந்த பிறப்புக்கு ஒப்ப அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப தாய் தந்தையர் அமையணும், அவங்க முன்னோர்கள் வழிகள் இருக்கணும். இவ்வளவெல்லாம் கடந்துதான் ஒரு ஆன்மா பிறவி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லப்படுறதுல நல்ல விஷயங்கள், ரொம்ப உயரிய ஆத்மாக்கள் ஏதோ அந்த எல்லையை தொட வேண்டிய இடத்துல விட்டவர்களுக்கும் மறுபிறவிக்காக நீண்ட நாள் காத்திருக்கணும். சாதாரணமான நிலையில இருக்கவங்களும்
இப்போ நடுநிலையாக இருக்கவங்களுக்கு கூட அடுத்தடுத்த பிறவிகள் கிடைத்திரும். ரொம்ப உயரிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு கிடைப்பதும் அதீத பாவம் செய்த ஆத்மாக்களுக்கு கிடைப்பதும் சிரமம்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பிறப்பு வந்து ரொம்ப அற்புதமான மனித பிறவி கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஞானம் அடைந்து நம்ம முழுமையை உணர்ந்து தான் யாருங்கிறத உணர்ந்து தண்ணில் கலந்துடணும் அப்படிங்கிறத எல்லா மகான்களும் உணர்த்துறாங்க. மறுபிறவியில் பார்த்துக்கலான்னு யாருமே ஒதுக்கி வைக்கிறது இல்லை. எதுக்கு இந்த பிறவிலேயே முடிக்க சொல்லி சொல்கிறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அமையுமாங்கிறது தெரியாது. ஒரு பாடலில் கூட இளையராஜா பாடியிருப்பார், ரமணகீதம், குரு ரமணகீதம்னு சொல்லி அவரை இயற்றி பாடிய பாடல். இப்பிறப்பிலே உடனே பாடல் வரல, ஒரு அடைங்கய்யா. இப்பிறப்பிலே என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை, ஒப்பரிய இப்பிறவி அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கும். அதில் நிறைய வரிகளை அவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த வார்த்தைகள் வந்து அந்த குருரமண கீதம் முழு பாடல்கள் அந்த ஆல்பம் கேட்டாவே தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம் அவர் செய்திருப்பார் இளையராஜா. இது மாதிரி ஒரு பிறவி கிடைக்குமா, அதில் இது மாதிரி குருமார்கள் கிடைப்பாங்களா சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் இந்த பிறவியில் இன்னும் நான் எனக்கு தாமதமாகறதுக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. அதே தான் பட்டினத்தார் அவர்கள் ஞான புலம்பல்லையும் இப்படிதான் இருக்கும், பத்திரகிரியார் ஞான புலம்பல்லையும் இப்படிதான் இருக்கும். எல்லா மகன்களும் சொல்றது என்னன்னா இந்த பிறவிலேயே அடைந்துருங்க, இன்னொரு அடுத்த பிறவிக்குன்னு அதை தள்ளி வச்சோம்னா கண்டிப்பா அதுக்கான வாய்க்கிறதுக்கு காலமாகும், உடனே வாய்க்காது. அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவிலேயே அடைய வேண்டியதை நம்ம தான் யாருங்கிறத உணர்ந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தீவிரமான முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். எந்த பொருளும் நமக்கு சொந்தமில்லை, நாம் செய்யும் தியானம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அது வாசி யோகமா இருக்கட்டும், பக்தி மார்க்கமா இருக்கட்டும், யோக மார்க்கமா இருக்கட்டும், ஞான மார்க்கமா இருக்கட்டும், எதுவானாலும் இருந்தாலும் நம்ம செய்யற தானம் தவம் மட்டும்தான் நமக்கு பலன். தானம் கூட நம்ம சந்ததிகளுக்கு போயிடலாம், தானத்தினால் கிடைக்கிற புண்ணிய பலன்கள் நம் சந்ததியருக்கு போயிடலாம். பாவ பலன்கள் சந்ததியருக்கு போகுதுங்கிற பட்சத்துல புண்ணிய பலன்களும் அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்துல தான் நம்ம நல்லா இருக்கோம், என் பெற்றோர் செஞ்சுங்க, அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவர் வந்து சொல்றேன்னா, பாவம் செய்தவர்கள் என்ன பாவம் பண்ணிட்டு போனாங்களே தெரியல, நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நாம் செய்கிற நன்மை தீமைகளும் பாவ புண்ணியங்களும் நம் சந்ததிகளை தொடரும். நம்ம தொடர போற ஒரே விஷயம் நம்ம செய்யற தவம் மட்டும்தான். அந்த தவத்தை தான் சொல்றாங்க, தீவிரமா தவம் செய்யுங்க, அது மட்டும்தான் உங்களுக்கானது அப்படின்னு. நம்ம ஆத்மாக்கானது அந்த தவம் மட்டும்தான். தொடர்ந்து செய்வோம். நன்றிங்க. அடுத்த பாடல் பார்க்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. பார்க்கலாங்க ஐயா. 58வது பாடலுங்க. எள்ளிற்றளம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளிட் உணர்த்தியே உணர்வடைந்து போற்றீரே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த நிறைவான பாடலுங்க. இதில் நம்ம இந்த கிளத்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய இறைவனை போற்றி தான் எப்படியெல்லாம் இருக்காரு, நுண்பொருளாக இருக்கிறதுனால நிறைய பார்த்துட்டோம். மன்னாதி பூதம் அதெல்லாம் வான்பொருளை வந்து நம்ம கருத்திசைந்து போற்றுகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த 56, 57, 58 இந்த 3 பாடல்களையும் அந்த பொருளினுடைய சிறப்பையெல்லாம் சொல்லிவிட்டாரு. அந்த சிறப்பான பொருளை உங்களுக்குள்ள நீங்க எப்படி உணர முடியும்னா அதுக்கு தான் கிருஷ்ணானந்த ஐயா குறிப்பிட்டது போல தவம் செய்தல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயன்படுதுங்க. அது மனதின் துணை கொண்டு தான் நம்ம செய்யணும். புலன்கள் வழியாக நம்ம வந்து கவனித்து கொண்டிருக்கும் வரைக்கும், வெளிமுகமாக பார்க்கிற வரைக்கும் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியறதில்லை. புலன்கள் வந்து ஒடுக்கம் பெற்று உள்முகமாக நீங்கள் திரும்பி கவனிக்கும் பொழுது தான் நம்ம அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். உண்மை பொருள்னா உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு வந்து சொல்லாங்க. இப்போ உங்களுடைய உண்மைத்தன்மைன்னு எப்படிங்க, உங்களுடைய சுபாவம் நீங்கள் வந்து வெளியே நான் எப்படி வேணாலும் இருக்கிற மாதிரி இது பண்ணலாம், அதாவது நடித்தல்னு சொல்லலாம். நான் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி வேணாலும் நடிக்கலாங்க. ஆனால் என்னுடைய சுபாவம் என்பது என்னன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா. நான் இத்தனை வருஷம் நம்ம பார்க்கும்போது எப்பெல்லாம் கோபம் வரும், எப்பெல்லாம் வந்து அன்பா இருப்போம், எப்போ சிரிப்போம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய
உண்மையான தன்மையை நீங்க முழுமையா உணர்ந்து கொண்டீங்கனாலே வந்து அது அப்ப நீங்க அந்த எப்பயுமே ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனந்தம் பேரானந்தம் என்பது வந்து உணர்வு நிலையில சொல்றதுங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை எப்பவும் சொல்லுவாங்க தன்னை அறிதல் தன்னை உணர்தல். இப்ப தன்னை அறிதலை கடந்து உணர்தல்னா என்னன்னா உங்களுடைய பண்புகளை நீங்க முழுசா உணர்ந்துக்கிட்டாலே போதுங்க. அப்ப நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த செயல்களை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே போதும். நீங்க ஆனந்தத்திலேயே தான் இருப்பீங்க, பேரானந்தத்திலேயே தான் இருப்பீங்க. இதை வந்து ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவம் செய்யும்போது அவங்க இந்த பேரானந்த நிலை அடையிறத உணர்ந்து இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப யார் ஒருத்தருங்க இப்ப நல்லா ஒரு லட்டோ இனிப்பான சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இனிப்பான சுவை இருக்கு. நீங்க அந்த இனிப்பு சுவை இருக்கும்போது கசப்பான ஒரு பாவக்காய் இருக்குன்னா அதை போய் எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பீங்களா? இல்லை. அந்த ஒரு உங்களுக்கு இனிமை தரக்கூடியது அதுலேயே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு தவத்தில் அந்த ஒரு அனுபவத்தில் உணர்வு பூர்வமாக அந்த பேரானந்தத்தை உணர்றதுனால தொடர்ந்து அவங்க அந்த நிலையிலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நட்பண்புகள் எல்லாம் வந்து சேர்வதையும் அவர்கள் பார்க்கிறாங்க. அப்படி உணர்ந்து உணர்ந்து பார்க்கும்பொழுது அவங்க மற்ற செயல்கள் தீய செயல்களை செய்வதை குறைத்து கொள்கின்றார்கள். ஏன்னா எவ்வளவோ ஞானிகளை பார்த்துட்டோம். அதாவது திருடனாக இருந்த வால்மீகி தான் வந்து பின்னாடி ஒரு ஞானியாகிறார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லார் வாழ்விலையுமே நடக்குது. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது? அவர் தன்னை உணர்ந்து இருக்காரு, தான் எந்த நிலையில இருந்திருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்க்குறாரு, எது செஞ்சா நன்மை பயக்குங்கிறத உணர்ந்து கொள்கிறார். அதனால இந்த பாடல்ல அதனால தான் வந்து உள்ளுறுத்தியே உணர்வடைந்துன்னு சொல்றாரு அப்படின்னு நான் புரிந்து கொள்றேங்க ஐயா. எள்ளிற் தைலம் போல எங்கும் நிறை பொருளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எள்ளில் வந்து ஒரு எள் எடுத்துட்டு நீங்க அதை எல்லா எல்லையும் பிழிஞ்சாலும் சரி, ஒரு எல்லை பிழிஞ்சாலும் சரி, அந்த எள்ளோட எவ்வளவு நுணுக்கமா நீங்க போய் பார்த்தாலும் அந்த எள்ளின் எண்ணெய் என்பது அந்த ஒரு நுண் துகளிலுமே பரவி இருக்குங்க. அதுதான் மேலேயும் இருக்கும் உள்ளே இருக்கும். ஒரு எள்ளுல பார்த்தாலும் அப்படிதான், 10 எள்ளுல பார்த்தாலும் 100 எள்ளுல பார்த்தாலும் அதுதான். அந்த தன்மை உண்மை தன்மைங்கிறது அதுதான். எள்ளிற் தன்மை போல எங்கும் நிறை பொருளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இதை வந்து எங்கும் நிறைந்திருக்குதுன்னா இதை உருவமாக பார்த்தோம்னா எங்கு நிறைந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அப்போ உருவத்தை கடந்து அருவத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அருவமாக நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் எங்கும் நிறைந்திருப்பது எப்படி என்பதை வந்து நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒன்றை அறிந்து கொண்டு இப்படி இந்த பாடல்களிலெல்லாம் அறிந்து கொள்றீங்க, சொல்றது வாயிலா புரிந்து கொள்றீங்க. ஆனா அதை செய்து தவம் என்பதை நீங்க செய்து பார்க்கும்போது தான் அறிதல் புரிதலை கடந்து உணர்வு நிலைக்கு செல்கிறீர்கள், உணர்ந்து பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாங்க. அதைத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. எள்ளிற் தைலம் போல எங்கும் நிறை பொருளை உள்ளிட் உறுதித்தே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளுக்குள்ள உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ உறுதி செய்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து வாசி சார்ந்து நம்ம நிறைய யோகம் சார்ந்து ஒவ்வொரு பார்வை இருக்கும். அப்போ அந்த உள்கதியில நம்ம அந்த பிராணனை வந்து பிரபாரைய கூட ஒரு முறை அழகா பகிர்ந்து வந்தாங்க. அதாவது வந்து அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுன்னு, அந்த பிராணனை வந்து அந்த பதியில கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யறது. அப்படி அந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த பேரானந்த நிலை வருதுன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லையா? அந்த பிரதிஷ்டை செய்வதையே தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம்னா போதும். உணர்ந்து பண்ணிட்டோம்னா நம்ம எப்பவுமே பேரானந்த நிலையிலே இருக்கலாம். அதற்கு வந்து அந்த இறைப்பேராற்றலை போற்றுவோம், உணர்ந்து போற்றுவோம். நம்ம செய்யக்கூடிய தியானமோ தவமோ யோகமோ எதுவாயினும் நம்பிக்கையோடு உணர்ந்து செய்யுங்கள். உணர்ந்து செய்யும் போது உணர்வு நிலையில் அந்த பேரானந்தத்தை நாம் ஒவ்வொருவருமே அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்திலேயே திளைத்திருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நான் பிரபாகரை இன்வைட் பண்ணியிருந்தேன், உங்கள் மேலே வாங்க. வாய்ப்பு இருந்தால் பேசுங்க பிரபா. பாடல்கள் முடிஞ்சிருக்கு. குணா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? கவிதா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? பாடல்கள் முடிஞ்சு நிறைய பேர் இடத்துக்கு வந்துட்டோம். வேறு கீழே இருக்கும் நண்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறாங்க, தாராளமாக பகிர்ந்துக்கோங்க. உங்களோட ஆன்மீக அனுபவங்கள், நீங்கள் பயணப்படுற தியான அனுபவங்கள் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம். ஐயங்கள் இருந்தாலும் கேளுங்க, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சந்தேகங்களை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். குணா ஐயா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? குணா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
ஐயா நிறைவு பகுதி கிட்ட நெருங்கிட்டேங்க ஐயா. சுருக்கமா சொல்லிக்கலாம்னு இருக்கேங்க ஐயா. ஒரு அம்மா இன்னைக்கு கவிதா அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பேசுனாங்க. ரொம்ப அருமையா கேள்வி கேட்டாங்க. நீங்க நிறைய விளக்கமான பதில்கள்லாம் குடுத்தீங்க ஐயா. அருண் பிரகாஷ் ஐயாவும் ரொம்ப விளக்கமா குடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி ஐயா. அது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீப்ளே கேட்கறவங்களா இருக்கட்டும், இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. விளக்கங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மத்தவங்களும் யாராவது பேசட்டுங்க ஐயா. அப்படி யாரும் பேசலைன்னா வேணா நம்ம மறுபடியும் பேசிட்டு நிறைவு பண்ணலாங்க ஐயா. மறுபடியும் அடுத்த வாரம் தொடர்ச்சியா பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லதுங்களா ஐயா, நன்றிங்க ஐயா. வேற யாரும் அவ்வளோ பேசலன்னு நினைக்கிறேன். ஏன் நிறைய செஞ்சிடலாங்க, அடுத்த வாரம் சொல்லுவாங்க ஐயா. அருண்பிரகாஷ் வேற ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? கவிதாமா நீங்க ஏதாவது சொல்றீங்களா? தாராளமாக சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இல்லையா, நான் அடுத்த வாரம் நான் என்னோட அனுபவம் சொல்றேன் நான். நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. பிரபாகர் ஆ, வாய்ப்பு இருக்கா பிரபா? ஆ, சொல்லுங்க யாருங்க ஐயா? அதாங்க ஐயா, பிரபாரை ஏதாவது பகிர்ந்துக்கிறாங்கன்னா கேட்கலான்னு தாங்க ஐயா நானும் வந்தேன். நல்லதுங்க ஐயா. சரிங்க, அப்போ நான் வேறு எதுவும் கருத்துக்கள் வேணால் நிறைவு செய்யலாங்க ஐயா. தொடர்ந்து சித்தர் பாடல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சித்தரோட ஆசீர்வாதத்தில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாசி சார்ந்து நம்மளோட பார்க்குற விளக்கங்கள் இருக்கு. இதை தாண்டி நிறைய பேர் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சித்தர பாடல்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. இவை எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புகள் தான். சொல்லுங்க குணா ஐயா. ஐயா, மருத்துவ ரீதியானும் போது இப்போ வந்து பூசத்துக்கு வந்து அங்க வள்ளலார் மடத்துல வந்து ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. மாநில அளவுல சித்த மருத்துவர்கள் மாநில மாநாடுன்னு ஒண்ணு நடக்க போகுதுங்க ஐயா. நிறைய வைத்திய குறிப்புகளும் இல்ல வைத்திய சம்பந்தப்பட்ட இதெல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க ஐயா. அதை பகிர்ந்துக்கலாம்னு பார்த்தேங்க ஐயா. ஏற்கனவே போன வருடமே சித்தர்கள் மாநாடு இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு வருது. ரொம்ப ஒரு பிரகாசமான எதிர்காலமும் இந்த சித்தர் வாழ்வியலை நோக்கி மக்கள் நிறைய நகர்றதை பார்க்க முடியுதுங்க ஐயா. வள்ளலார் மடத்துக்கும் சரி, வேதாத்ரி மகரிஷி ஐயானுடைய மனவளக்கலை மன்றத்துக்கும் சரி, அப்புறம் பிரம்மாகுமாரிகள், அப்புறம் விபாசனா, நிறைய வந்து மக்கள்கிட்ட அதுல ஆர்வம் வர்றதும் அதை நோக்கி பயன் வைக்கிறதும் அவங்க ஒரு பண்பான ஒரு நிலையை நோக்கி நகர்றதும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு பாக்குறோங்க ஐயா. அதாங்க ஐயா, இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பா தொடங்கியிருக்கு. அதான் ஐயா பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். மத்தவங்க யாரும் பிரபாகர் ஐயா இல்ல மத்தவங்க யாரும் பேசிட்டுங்க ஐயா. கவிதா அம்மாக்கும் நன்றிகள் ஐயா. வேற யாராவது பேசலைன்னா நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. இந்த வாரம் நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க குணா ஐயா. பிரபாகரும் பேச வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். இன்னும் பேசியிருப்பாப்ல. சரிங்க, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் மீத பாடல்களை பார்ப்போம். வழக்கம் போல அனுபவங்களை பகிர்ந்துப்போம். நம்ம வழிநடத்திட்ட சித்தர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். நிறைவு செய்யலாங்க ஐயா. ஐயா, இந்த கிருஷ்ணானந்த ஐயா, அந்த முருகர் பாடல் நீங்க பாடிட்டு நிறைவு பண்ண முடியுமாங்க ஐயா? ஆமாங்க அதை படிச்சிடுறேங்க ஐயா. முன்னாடி சொன்னேன். இதை வந்து 2017ஆம் ஆண்டு வாக்கில் நான் எழுதினது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக நம்மளோட வேண்டுதலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல இருக்கும் நம்மளோட சித்தரோட டெலிகிராம் குழுவில் போட்டிருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க அதை படித்து பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கோங்க. அன்புள்ளம் கொண்ட முருகா, உனது அருட்காட்சி நமக்கு வேண்டும். ஆசைகள் கடந்திட வேண்டும், ஆத்ம ஞானம் நீ அருள வேண்டும். இன்பங்கள் எது வந்தாலும் உன் இன்முகம் என் சிந்தையில் நிறைந்திட வேண்டும். ஈகை குணம் வேண்டும், ஈய பொருள் வேண்டும், ஈர்க்கும் முகம் வேண்டும். உயர்ந்தோர் நிறைந்த சபைதனில் என் பெயர் ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஊர் உலகம் போற்றும் உயர்ந்த ஞானம் வேண்டும், எதிரிகளிலிருந்து செய்யும் தர்க்க ஞானம் வேண்டும். ஏறு முகம் வேண்டும், எடுக்கும் செயல்களில் வெற்றி வேண்டும். ஐயம் அகல வேண்டும், அன்பு நிறைய வேண்டும். ஒற்றுமை என்ன வேண்டும், உயர் பண்புகள் வேண்டும். ஓடி வர வேண்டும் முருகா, நீ ஓடி வர வேண்டும். என் குரல் கேட்டு முருகா, நீ ஓடி வர வேண்டும். நன்றிங்க. வாழ்வாளமுடன். இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினதுங்க. இப்போ அதுலேயே இன்னும் நிறையா மாற்றலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் இருக்குது.
நிறைய தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். காலங்கள் வாய்ப்பு கொடுத்தால் நம்ம புத்தகங்களாக்கி இந்த உலகத்துக்கு விட்டுருவோம். யாருக்கு போய் சரணமாக போய் சேரும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைங்க. குணா ஐயா ஏதாவது சொல்றீங்களா ஐயா? ஐயா ஐயா அருமையா எழுதியிருக்கீங்க ஐயா. பல வருடங்களுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பாடலுங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. அதுல நீங்க எது கலையறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் கொஞ்சம் உணர்ந்துக்க முடியுதுங்க ஐயா. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. ரொம்ப நல்ல பாடலுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னும் நேரம் இருந்ததுன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் கவிதா அம்மாவுக்கு என்னுடைய பார்வை வேணா முன்வைக்கிறேங்க ஐயா. ஏன்னா அதுல எனக்கு ஒரு சின்ன அனுபவம் எல்லாம் இருந்திருக்கு. சொல்லுங்க. பேசிக்கிட்டவங்களும் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஐயா, கேட்டிருக்காங்க ஐயா. அது எப்படின்னா அந்த ஒரு இந்த தியானத்துல ரொம்ப ஆழ்ந்து போக 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 ஆரம்ப கட்டத்துல வந்து சித்துக்கள் கை வரும். அதுக்கப்புறம் நடக்க போறது தெரிய வரும். நடக்க போறது தெரிய வரும்போது நம்ம போய் நிறைய பேருக்கு உதவி பண்ணோம். நிறைய பேரை பத்தின விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அம்மா சொன்ன மாதிரியே தான். அது தெரிய வரும்போது அதுல இருந்து கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும், டீவியேட் ஆகிறதுக்கும், இல்லை அதுல இருந்து பாதை மாறுறதுக்கும், கவனம் சிதறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஐயா. சில பேருக்கு வந்து பயம் மூலமா கொஞ்சம் இது விஷயமெல்லாம் வந்து பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அம்மா சொன்ன மாதிரி பகிர்ந்துகிட்ட மாதிரி அது கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க ஐயா. பயம் இல்லைன்னா அகங்காரம், இல்லைன்னா வந்து நமக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு, நம்ம ஒரு பாதையை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சித்துக்கள் கிடைக்க பெறும்போது அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அதை நீங்க சொன்ன மாதிரி அருண் பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே தானா மறைஞ்சிருங்க ஐயா. அதான் அம்மாவுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டுருங்க ஐயா. அம்மா ரொம்ப சரியா போயிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அருண் பிரகாஷ் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நேரம் இப்போ நேரம் என்னன்னு தெரியலங்க ஐயா. இன்னும் நேரம் இருந்ததுன்னா வேணா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாங்க ஐயா. இல்லைன்னா நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இங்க எனக்கு 10:30 மணி ஆகுது, 10:20 ஆகுதுங்க. உங்களுக்கு அங்கே 8 மணி ஆக போகுது. எனக்கு 7:50 அந்த மாதிரியா இருக்கும். யாரும் சொல்லுங்க, உங்களோட நேரம் எடுத்துங்க, நீங்க பார்த்துக்கீங்க. அடுத்த வாரம் பேசுறப்ப இன்னைக்கு இருக்க இந்த மனநிலை அடுத்த வாரம்னா நம்ம வேற மனநிலைக்கு போயிடுவோம், வேற கருத்துக்களுக்கு போயிடுவோம். வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது நல்லதுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நிச்சயமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த வாசியெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறது போது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதுக்கப்புறம் அதை தவிர்க்கிறது எப்படி, இல்லைன்னா அதை கடந்து வர்றது எப்படி, இது சம்மந்தப்பட்டு ஒரு வாரம் நம்ம பேசினா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு பிரியப்படுறோங்க ஐயா. ஏன்னா ஏற்கனவே பிரபாகர் ஐயாவும் வாசி பயிற்சிட்டு இருக்காரு. அருண் பிரகாஷ் ஐயா உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். பொதுவா ஏற்படக்கூடிய கேள்விகள், இல்லைன்னா ஆரம்ப கட்டத்துல என்னென்ன மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டது, இல்லைன்னா நீங்க கடந்து வந்த பாதையில உங்களுக்கு குருமார்கள் இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்களும் பெரியவங்க எல்லாம் சொன்ன இதை வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்தா கூட ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. அது எந்த வாரமா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயா. அதை பத்தி கூட பகிர்ந்துக்கிட்டா, ஏன்னா ரீப்ளே ஆன்ல இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கலாங்க ஐயா. ஆரம்பத்துல இதுல வரணும்னு பிரியப்படுறவங்களுக்கும், இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்ல அதை ஆரம்பிச்சு ஒரு ஒரு வகையில அவங்க ஒரு மாதிரி அவங்க எவ்வளவு நேரம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது அந்த அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கலாங்க ஐயா. அதை அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்களும் கடந்து வந்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு தெம்போ ஒரு துணிவோ இல்லைன்னா அதை விடாமுயற்சி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கை கொடுக்கறதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. அதை பத்தி வேணா சிந்திக்கலாங்க ஐயா. ஒரு வாரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா, இல்லை இந்த மௌன பயிற்சியா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற தியான முறைகளா இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த நிலையில அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாங்க ஐயா. நேரம் இப்போ ஏற்கனவே நிறைய ஆயிடுச்சுங்க ஐயா. வேற யாராவது பேசுறாங்களான்னு கேட்போங்க ஐயா. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி குணா ஐயா. நீங்க சொல்றது சரிதான். நம்ம அதுக்கு ஒரு தேதியை நம்ம முடிவு பண்ணிட்டு, எந்த தேதியில பேசுறோங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு, நம்ம அந்த தினத்துல அது 2-3 வாரங்கள் அதை பத்தி சொல்லிட்டு வர்றவங்களுக்கும் இந்த தேதியில சித்தர்களோட தியான அனுபவங்களை மட்டுமே பேசுறோம், அதை கடந்து வர்றதுக்கான வழிமுறைகள் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவிப்பு கொடுத்து அப்போ பேசுவாங்க. அது மாதிரி பேசும்போது நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2-3 வாரம் முன்னாடி நம்ம சொன்னோம்னா அது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. அதே மாதிரி சொல்லுவோம். எப்போன்னு நம்ம முடிவு பண்ணிக்கோங்க. இடைக்கால பாடல்கள் முடிஞ்சோன்னா கூட வச்சுக்கலாங்க. அது எப்போ அப்படிங்கிறது ஐயா சிறப்பாக எல்லாமே நம்ம கலந்து பேசிட்டு ஒரு தேதி முடிவு பண்ணிடுவாங்க. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நிச்சயமாங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. எப்போ வந்து பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு கூட வச்சுக்கலாங்க ஐயா. நல்லதுங்க. அது கூட நீங்க சொன்னது நல்ல அருமையானதுங்க. நான் பார்க்குறேங்க. பௌர்ணமி தினம் என்னைக்கு முழு நிலவு தினம் வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது மாதிரி சரிங்க. கூட அந்த தேதியில் வச்சுக்கோங்க ஐயா. சரிங்க ஐயா. ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா ஐயா? அனுப்பலாம் ஐயா. கவிதம் வேற ஏதாவது? ஐயா குணா ஐயா நீங்களே சிறப்பாக பகிர்ந்துட்டீங்க ஐயா. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும்போது. துவக்க நிலையில் என்ன அனுபவம் இருந்துச்சு அப்படி கடந்து போகும்போது நல்ல ஒரு யோசனை தாங்க ஐயா. நம்ம நிச்சயமாக அதை குறித்து பேசலாங்க ஐயா. ஏன்னா அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது மற்றவங்களுக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்குங்க. ரீப்ளேவும் ஆனில் இருக்கிறதுனால அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அவசியம் பார்க்கலாங்க ஐயா. நல்லது. நல்லதுங்க. நல்லதுங்க. செய்யலாங்க ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கலாங்க அந்த இன்னைக்கு நிறைவு செய்வாங்க. நிறைவு செய்துட்டு அடுத்த வாரம் தொடரலாங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கோங்களா ஐயா? சரிங்க ஐயா, நிறைவு பண்ணிடலாங்க. வாழ்க வளமுடன். சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் சித்தர்களின் வழிகாட்டுதலுக்கு அவங்க வழிநடத்தி கொண்டு சென்றதுக்காக நமக்கு தொடர்ந்து சித்தர்களோட பாடல்களையும் தியானத்தில் ஏற்படுற அனுபவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் சித்தர்கள் வாழும் சித்தர்களை பற்றி தொடர்ந்து நிறைய விஷயம் பேசி கொண்டுட்டு இருக்கோம். அந்த இப்போ கடந்த ஆண்டு சித்தர்களோட பாடல்களை பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய பார்த்துருக்கோம். நிறைய அனுபவங்கள், நிறைய கருத்துக்கள், இப்படி நிறைய விஷயங்களை கொடுத்து சித்தர்கள் நம்மளை நிறைய செஞ்சுருக்காங்க. நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. இப்படி கடந்து வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம முடிந்த அளவுக்கு சித்தர்களை பற்றி பேசுவோம். நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குணாயா பகிர்ந்து கொண்டது மாதிரி சித்த வைத்தியங்களும் சரி, சித்த மருத்துவர்கள் இப்படி கூட்டமைப்பாக சேர்ந்து மாநாடுகள் நடத்துவது, அவங்க சித்தர்கள் சிந்தனைகளை சிந்திப்பது, இப்படி எல்லாமே மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சமூகத்தில். மூடசங்கர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போதெல்லாம் வாழ்க வளமுடன் நேர்மையாக அப்படின்னு. அங்கே மூடசங்கரோட ஜீவசமாதியில் இந்த வாசகம் தான் பிரதானமாக இருக்கும். அதை மூடசங்கரோட பக்தர்கள் நிறைய பேர் அவங்க வழிபடுறவங்க, சீடர்கள் பக்தர்கள்னு சொல்லி அவங்க எல்லாருமே அதை கடைபிடிப்பாங்க. வாழ்க வளமுடன் நேர்மையாக அப்படிங்கிறது வாழணும். நம்ம வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்துறோம். இந்த நம்ம வாழ்க வளமுடன் நேர்மையாக வாழ்வு அப்படிங்கிறத மூடசாமி அவர் வாயால் சொன்ன வார்த்தை. வாழ்க வளமுடங்கிற இந்த மந்திரமே மிகச்சிறந்த மந்திரம்னு சொல்லி வாழ்த்துகிற அந்த ஒரு மந்திரத்துக்கு வேதா திருமதி சொல்கிற வாழ்த்தும் பயனுங்கிறதுல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நேர்மையாக அப்படிங்கிறத மூடசாமி அவர்கள் சேர்த்து கொண்டது மிகப்பெரிய விஷயம். நேர்மையாக வாழுங்க, அந்த உலகத்தில் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத இதனோட விருப்பமாக தான். எல்லாருமே நேர்மையாக இருந்துட்டால் எந்த பிரச்சனைகளும் சச்சரவுகளுக்கும் வேலை இல்லை. ரொம்ப அந்த பூமி எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம மனநிலை போல் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம். அப்படிங்கிறப்ப நம்மளை போலவே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா இந்த பூமி எவ்வளோ அழகாக இருக்கும். எந்த சச்சரவுகளும் எங்கேயும் இருக்காது. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாக அன்புமயமாக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பூமி. திருவிழா ஆசீர்வாதத்தில் நடக்கும் ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் இந்த பூமியில் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்வோம். கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் நன்றி. சித்தர்களை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே சித்தர்களை பற்றி பேசும்போது நம்மளை போல சுத்தமாக நிறைந்திருக்கும் புனித ஆத்மாக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இன்றைய கலந்துரையாடல் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். சித்தர்களை பற்றி இருந்த அனுபவங்களை பகிர்ந்துக்குவோம். சித்தர்கள் நமக்கு உணர்த்துகிற விஷயங்களை உலகத்துக்கு சொல்லி உணர்த்துறத சொல்லுவோம். சொல்ல வேண்டாங்கிறத நமக்குள்ளே வச்சுப்போம். காலம் வரும்போது அது யார் மூலம் வெளிப்படுத்தணுமோ அவர்கள் மூலம் வெளிப்படுத்துவார்கள் சித்தர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் நன்றி. இறையர்களும் திருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு நிறைவு நிறைவு.